ஸ்ட்ரக்சர் முதலாக கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பகுதி A அமைப்பு கட்டுரை. 4 வினாக்களுக்கும் இத்தாலியிலேயே விட எழுதுக. கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கம்பெனி ஒன்றில் புதிய ஊழியர்களின் ஆட்சேர்ப்பிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு படிவம் ஒரு 1.1 கீழே தரப்பட்டுள்ளது. இந்த படிவத்தினை தயாரிப்பதற்காக பயன்படுத்திய HTML ஆதாரம் மூலம் வெற்றிடங்களுடன் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு 1.2 குறிமுறையை பூர்த்தி செய்வதற்கு அதில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. ரைட். நீங்க பார்த்த விளங்கும் அப்படங்களுக்கு ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு HTML ஃபார்ம் இருக்குமா. கிவ் மீ செகண்ட். நாங்க காட் ஃபைல் ஓபன் பண்ணுவோம். ஃபைல் அண்ட் தென் ஓபன் ஃபோல்டர். அன்னைக்கு டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோம் போல. ரைட், திஸ் ஒன். சரி மேடம், பாருங்கடா. எங்களுக்கு பிள்ளைகள் நார்மலா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கு பாருங்க மேடம். இது நான் கிரியேட் பண்ண ஃபார்ம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல பாருங்க அப்ப எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சில இடைவெளிகள் நாங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கு பிள்ளைகள். சில இடைவெளிகள் ஃபில் பண்ண வேண்டி இருக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்றேன்னா நியூ ஃபைல் ஒன்று எடுத்துட்டு பிள்ளைகள் நான் அவ்வளோ கோடிங்கையும் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிட்டு 1 by 1 பிள்ளைகள் நாங்க ஃபில் பண்ணி அதுவும். ரைட். சேவ் பண்றோம் பாருங்க டெஸ்க்டாப்ல. மேபி இந்த ஃபோல்டருக்குள்ள பிள்ளைகள் லைக் நாங்க ஸ்ட்ரக்சர் str.html. ரைட், ஓகே டன். ரைட் கிளிக் பண்ணி நாங்கள் சர்வரில் ஓப்பன் பண்ணலாம். ரைட், இங்க பாருங்க எங்களுக்கு அப்ப ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்திருக்கு பாத்தீங்களா. ரைட். இல்லம்மா நீங்க பாருங்கடா, எங்களுக்கு பவுண்டரி பிள்ளைகள் நீங்க பாருங்க எங்களுக்கு நார்மலா பிள்ளைகள் கோடிங் ஸ்டைல் இருக்காங்கிறது பார்ப்போம்டா. இல்லம்மா எங்களுக்கு ஆரம்பத்துல பாருங்க ஐஎம்ஜி என்று போட்டிருக்கு பிள்ளைகள். ஐஎம்ஜில இந்த பிக்சர் பிள்ளைகள் நாங்க என்ன பண்ணணும்டா, பிக்சருக்கான பெயர் கம்பெனி லோகோ டாட் பிஎன்ஜி கொடுத்துருக்கேன். கம்பெனி லோகோ டாட் பிஎன்ஜி கொடுக்கணும்டா பிள்ளைகள். அதுக்கான பண்பு நான் யாரை கொடுக்கணும்? எஸ்ஆர்சி. பிக்சரின் பெயர் கொடுக்கணும்டா பிள்ளைகள். பிக்சரின் பெயர் அல்லது இருக்கிற பாத்த கொடுக்கணும்டா நாங்க ஐஎம்ஜி டேக்கு யூஸ் பண்ண வேண்டிய அட்ரிபியூட் யாருமே எஸ்ஆர்சி. அப்ப இந்த இடைவெளிக்கு வரப்போற பண்பு யாரா இருக்கும்டா எஸ்ஆர்சி மான். ஓகேவாடா. ரைட். இப்ப நாங்க ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் எங்களுக்கு பிக்சர் பிள்ளைகள் டிஸ்பிளே ஆகணும். ஆகுதா இல்லையா? ஆகுது. நெக்ஸ்ட் எங்களுக்கு அதுக்கு பக்கத்துல பாருப்பேன் கம்பெனி லோகோ சும்மா கொடுத்துருக்கேன். அப்ப இமேஜுக்கு பிள்ளைகள் சும்மா நாங்க கொடுக்கணும்டா அது என்ன பண்பா இருக்கும் எங்களுக்கு? ஆல்டர்னேட் நேம் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? கொடுத்துட்டு பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா எந்த மாற்றமும் இல்லை. பட் அது எப்ப தாக்கம் செலுத்தும் பிள்ளைகள் ஒருவேளை இந்த பிக்சர் பிரவுசர்ல ரெண்டர் ஆகாட்டி தாக்கம் செலுத்தும். ரைட். டவுட் இருக்காடா? சட்ல போட்டீங்கன்னா பேச பிள்ளைகள் அட்மிட் பண்ண தேவையில்ல. சட்ல போடுங்க. சரி, ஓகே. இதுல பாருங்க எங்களுக்கு அடுத்த விஷயம் பிள்ளைகள். அடுத்த விஷயம் ஃபார்முக்குள்ள பிள்ளைகள் மெத்தட் நாங்க போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் ப்ராசஸ் டாட் பிஹெச்பி கொடுத்துருக்கு. ஆட்டோ கம்ப்ளீட் ஆஃப் பண்றது பாத்தீங்களா. ஆட்டோ கம்ப்ளீட்ங்கிறது பிள்ளைகள் நாங்க நார்மலா ஃபார்ம் ஃபில் பண்ண போக்கல சில இடங்கள்ல பாருங்க பிள்ளைகள் நாங்க டைப் பண்ணும் போது ஓட்டோ எங்களுக்கு பிள்ளை பார்த்திருக்கீங்களா? ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா ஓட்டோவா வர மாதிரி, நேம் கொடுத்தோம்னா பிள்ளைகள் ஓட்டோவா வர மாதிரி, லொகேஷனுக்கு நாங்க அட்ரஸ் கிளிக் பண்ணோம்னா ஓட்டோவா வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்படி வாரத்தை நாங்க சொல்றது ஆட்டோ கம்ப்ளீட் என்று சொல்லி கிளியர். இப்படி வாரத்தை நாங்க ஸ்டாப் பண்ணணும்டா இதுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் என்ற அட்ரிபியூட் கொடுத்தோம். அதுக்கு நாங்க ஆஃப் பண்ண கொடுத்தோம்னா சரி. ஓகே, நான் காட்டுற பாருங்க பிள்ளைகள். ஆட்டோ கம்ப்ளீட் இன் HTML ஃபார்ம். இங்க பாருங்க பொதுவாக பிள்ளைகள் ஆட்டோ கம்ப்ளீட் எதுக்கு இருக்கு நம்ம the HTML auto complete attribute allows web developer to provide hints to browser regarding the type of information expected in form field. Okay, enabling the browser to offer automated assistance in filling out values. This features enhances user experience by streamlining form completion. For an example, morning பாருங்க லைக் நாங்க பிள்ளைகள் ஆட்டோ கம்ப்ளீட்டை ஆன் பண்ணிட்ட மட்டும் எங்க பிள்ளைகள். ரைட்.
element enable autocomplete for all input field within that form by default. பட் நாங்க ஆஃப் கொடுத்தோம்னா எங்களுக்கு என்ன பண்றோம் அப்படிங்க ஆட்டோவா கம்ப்ளீட் ஆகிறத நாங்க ஆஃப் பண்றோம்னு அர்த்தம். சரியா கீழே பாருங்க எங்களுக்கு லைக் இப்போ நாங்க பிள்ளைகள் இன்புட் டைப்ல நாங்க ஆட்டோ கம்ப்ளீட் சொல்லி யாரை கொடுத்துருக்கோம்டா நேம். இங்க ஆட்டோ கம்ப்ளீட் யாரை கொடுத்துருக்கோம் இமெயில. இங்க ஆட்டோ கம்ப்ளீட் யாரை கொடுத்துருக்கோம் பிள்ளைகள் செல்ல. இப்போ நாங்க டைப் பண்ண போகலாம இவரும் காமன் auto complete values பாத்தீங்கன்னா பிள்ளைகள் there are numerous predefined value for the auto complete attribute each corresponding to a specific type of information. For an example auto completeல நீங்க நேம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களோட full name auto complete fetch பண்ணி எடுக்கும். auto completeல நீங்க given name கொடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் first name auto fetch பண்ணி எடுக்குண்டா. ஃபேமிலி நேம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் லாஸ்ட் நேம் எடுக்கும். இப்படி ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு சில ஃபீல்டு இருக்கு பிள்ளைகள். எக்ஸாம்பிள் நீங்க டெல் அண்ட் கொடுத்தீங்க ஆட்டோ கம்ப்ளீட்டுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் சமன் டெல் அண்ட் கொடுத்தா டெலிஃபோன் நம்பர் பிள்ளைகள் ஆட்டோ அந்த ஃபீல்டுக்கு ஃபெச் பண்ணி எடுக்கும். ஸ்ட்ரெயிட் அட்ரஸ் கொடுத்தா மனுங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் வந்து பிள்ளைகள் ஃபெச் பண்ணி எடுக்கும். இப்படி மனுங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் வந்து பிள்ளைகள் ஆட்டோ ஒர்க் பண்ண நீங்க பாத்துறீங்களே சில ஃபார்ம்ஸ் நாங்க ஃபில் பண்ண போக்குள்ள அவரை கிளிக் பண்ணணும்டா பொதுவா இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் கிளிக் பண்ணோம்டா நாங்க முதல்ல அடிச்ச பெருமானத்தை காட்டுதா இல்லையா அது எங்களுக்கு பிள்ளைகள் ஆட்டோ கம்ப்ளீட் அப்படி காட்டக்கூடாதுன்னு சொன்னாம நாங்க என்னத்தை கொடுக்கலாம்டா ஆட்டோ கம்ப்ளீட் பிள்ளைகள் ஆஃப் பண்ணி கொடுத்து வைக்கலாம். சரியாம ரைட். தென் நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் ஆட்டோ கம்ப்ளீட் எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆஃப் ஃபீல்ட் செட்னு சொன்னது என்ன தெரியுமாடா தம்பிங்க பாருங்க. நார்மலா ஒரு ஃபார்முக்குள்ள பிள்ளைகள் நாங்க நிறைய பண்புகள் யூஸ் பண்ணலாம். நார்மலா HTML ஃபார்ம் எங்களுக்கு எப்படி இருக்குமெண்டா பிள்ளைகள் சும்மா ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல நாங்க சில ஏரியா பிள்ளைகள் ஃபீல்ட் செட்டா மாத்தலாம். ஃபீல்ட் செட்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குன்னு வைங்கோ. அந்த ஃபார்ம்ல நிறைய பகுதிகள் இருக்கு. பர்சனல் டீடைல் டைப் பண்ணணும், எங்களை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் நாங்க டைப் பண்ணணும், எங்களை ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்க டைப் பண்ணணும். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகள் அதற்குரிய ஃபீல்டு எல்லாத்தையும் சேர்த்து நாங்க ஒரு செட்டா மாத்தி வைக்கலாம். அதுக்குத்தான் நாங்க சொல்ற பேர் ஃபீல்ட் செட்னு சொல்லுவோம். யாரும் எங்களுக்கு ஃபீல்ட் செட். அப்போ ஒரு ஃபீல்ட் செட்ங்கிறது பிள்ளைகள் ஒரு குறிப்பிட்ட டெக்ஸை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி எங்களுக்கு யாருமே ஃபீல்ட் செட். இந்த ஃபீல்ட் செட்டை உருவாக்குறதுக்கான மெயின் டேக் எங்களுக்கு யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் ஃபீல்ட் செட்னு சொல்லக்கூடிய டேக். இந்த ஃபீல்ட் செட் டேக்கை நீங்க யூஸ் பண்ணாம இங்க பாருங்க நாங்க எதுக்குள்ள யூஸ் பண்றோமோ அந்த ஏரியாவெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஃபீல்ட் செட்டா மாறும். உதாரணத்துக்கு பிள்ளைகள் நான் இன்னும் அழகா காட்டணும்டா இந்த ஃபீல்ட் செட்டை நான் இங்க க்ளோஸ் பண்ணாம இங்க பாருங்க இங்க க்ளோஸ் பண்ணாம பிள்ளைகள் பாஸ்வேர்டுக்கு அடுத்ததாக பிள்ளைகள் நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே போன் நம்பருக்கு முதல்ல இங்க பிள்ளைகள் நான் க்ளோஸ் பண்றேன். இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு பாருங்க அந்த துண்டு மட்டும் எங்களுக்கு ஒரு ஃபீல்ட் செட் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த துண்டு மட்டும் எங்களுக்கு ஃபீல்ட் செட். இப்ப ஜாப் டைப் மட்டும் நாங்க ஒரு ஃபீல்ட் செட்டா செட் பண்ணணும் பிள்ளைகள் சிம்பிளா இங்க நாங்க யார் எடுக்கலாம் பிள்ளைகள் அதே ஃபீல்ட் செட் இதை நாங்க இங்க முடிக்கிறேன் பிள்ளைகள் ஜாப் முடிய கிட்டவா நான் முடிக்கிறேன். ஓகே ரைட் இங்க ஃபீல்ட் செட் சரியா. இப்ப கவனிமன் நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணா இப்ப இது ஒரு ஃபீல்ட் செட் இது ஒரு ஃபீல்ட் செட். இப்படி நான் ஒரு ஃபார்ம்ல நிறைய ஃபீல்ட் செட் பிள்ளைகள் உருவாக்கி எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒரு தொகுதி போன்று நாங்க மாத்தலாம். இதுக்காக நாங்க யூஸ் பண்ற டேக்டாம் ஃபீல்ட் செட். அந்த ஃபீல்ட் செட்டோட பிள்ளைகள் இன்னும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு இயங்கும்டா அதை நாங்க சொல்வோம்டா லெஜெண்ட் சொல்லக்கூடிய டேக்மேன். லெஜெண்ட்ங்கிறது பிள்ளைகள் பாருங்க இந்த ஃபீல்ட் செட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் டீடைல்ஸ் சொல்லி எங்களுக்கு சில டெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளே ஆகுதா இல்லையா அந்த ஃபீல்ட் செட்டின பார்டர்ல டிஸ்பிளே ஆகி காட்டுது. அப்படி டிஸ்பிளே ஆகி காட்டினோம்னு அதை நாங்க சொல்லுவோம் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி யாரும் எங்களுக்கு லெஜெண்ட். அப்ப லெஜெண்ட்ங்கிற டெக் நாங்க ஓபன் பண்ணா யாரை முடிக்கணும் ஓபன் லெஜெண்ட் டெக் நாங்க க்ளோஸ் பண்ணணும். இஸ் இட் ஓகே. இப்ப நான் லெஜெண்ட கொடுத்துட்டுமா இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது அப்ளிகேஷன் டீடைல்ஸ்ங்கிறது எங்களுக்கு அந்த லெஜெண்டுக்குள்ள ஐ மீன் அந்த ஃபீல்ட் செட்டின் டைட்டிலாக எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும். கவனமா எங்களுக்கு ஆன்சர் எழுதும் போதும் இங்க பாருங்க எங்களுக்கு இது தொடக்கமான டெக் இல்லையா. அப்ப இங்க நாங்க போட வேண்டிய ஆன்சர் லெஜெண்ட். இது கேஸ் இல்ல லெஜெண்ட். பட் இங்க நாங்க முடிக்க கட்டும் அப்படி ஸ்லாஷ் இல்லையோ அப்ப இங்க நீங்க போடக்குள்ள ஸ்லாஷ் லெஜெண்ட் போடணும். சரியாமா ஸ்லாஷ் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். கவனமா இது முக்கியம் ஸ்லாஷ் லெஜெண்ட். ஓகே அம்மா டவுட்ஸ் கடா. சார் லோகோ சென்டர்ல தானே வரணும். ரைட் லோகோ சென்டர்ல வரணும். அது என்ன கேஸ்ண்டா நாங்கள் காப்பி பண்ண கோடிங்ல எது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க ரீஃப்ரெஷ் இல்லாட்டி கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் எடுத்துக்குவோம். ரீஃப்ரெஷ் நான் நினைக்கிறேன் நீங்க ஏதோ மிஸ் ஆயிருக்கு போல காப்பி பேஸ்ட் பண்ணதுல. வைட் 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 வைட்
எஸ், எங்களுக்கு மேன் இது வந்து பிள்ளைகள் அடுத்த லைன்ல வரணும் மேன். பிக்சர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன், தென் அடுத்த லைன்ல எங்களுக்கு யாரு மேன் இமேஜ் வரணும். அப்ப நாங்க என்ன பண்ணலாம்டா, இங்க பாருங்க, இமேஜ் இருக்கலாம் மேன். இந்த இமேஜை நாங்க எங்க க்ளோஸ் பண்றோம் பிள்ளைகள், இங்க க்ளோஸ் பண்றோம் இல்லையா? ரைட், இங்க பாருங்க, இமேஜை நாங்க இங்க க்ளோஸ் பண்றோம் மேன். இந்த இமேஜை க்ளோஸ் பண்ற இடத்துல எங்களுக்கு பிக்சர் வந்து அது கீழே யார் வரணும், ஜாப் அப்ளிகேஷன். இப்ப நாங்க என்ன பண்ணலாம்டா, இந்த ஜாப் அப்ளிகேஷனுக்கு மேன் முன்னுக்கு ஒரு பிரேக் டேக் ஒன்று போடலாம். யார் மேன்? பிரேக் டேக். தென் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க, வந்துட்டு பிள்ளைகள். இப்ப மேன் இது ரெண்டையும் நாங்க அலைன் பண்ணணும் சென்டர்ல. சோ இங்க H3 டேக் இருக்கு பிள்ளைகள். அலைனுங்கிற அட்ரிபியூட் எடுத்து அந்த அலைனுக்கு யாரை கொடுக்கலாம்? சென்டர். ஓகேவா? இப்ப ரீஃப்ரெஷ் பண்ண சொன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மேன் எங்களுக்கு ஃபார்ம் வந்து பிள்ளைகள் சென்டர் அலைன் ஆகி சென்டர்ல வந்திருக்கு. ஓகே, இப்ப கொஸ்டின் பேப்பர்லையும் மாத்தி ஸ்கீம்லையும் மாத்திட்டோம்னா சரியா? கொஞ்சம் இருங்க, கையோட மாத்தி போவோம். அதுக்காக ஸ்கீமை இன்னும் ஷேர் பண்ணல, நாங்க செய்யக்குள்ளதான் பிள்ளைகள் புடிவிடும் பிள்ளைகள். ரைட், H3 குள்ள டாட் 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 இது சமன் சென்டர். இப்ப புள்ள மதிக்கு என்னன்னு சொல்லி ரைட். தென் இங்க எங்களுக்கு பிஆர் டன். இப்போ ஓகே இல்லையா? இப்ப ஸ்கீம்ல மேன் ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் எஸ்ஆர்சி எல்லாம் போட்டிருக்கோம் நாங்க. ரைட், எஸ்ஆர்சி. அதுக்கு முதல்ல இங்க என்ன வரும் எங்களுக்கு? அலைன் இல்லையா? அலைன். சோ மேபி எங்களுக்கு இந்த இடத்துல அலைன், தென் அதனை தொடர்ந்து வாரது எங்களுக்கு யார் பிள்ளைகள்? எஸ்ஆர்சி. ரைட், எல்லாரும் செய்வோம். இந்த அலைனை நம்மளே போட்டு கொடுப்போம், முக்கியமா தேவை. டன். சரியா? ஓகேமா. அதே மாதிரி பிஆர் போட்டு தானே இருக்கும். ஃபைன். சரிம்மாண்ணா. இப்ப கவனிங்க பிள்ளைகள். அப்ப அங்க கொஸ்டின் பேப்பர்ல நீங்க மாத்திக்கோங்க மேன். நான் என்ன டைப் பண்ண மாதிரி இங்க பாருங்க, அலைன் சென்டர், தென் இமேஜ் வந்து பிள்ளைகள் அதுக்கு அங்கே பிரேக் டேக் வந்ததாம நான் யாரை போட்டிருக்கேன்? மற்ற ஆளை போட்டிருக்கேன். சரிம்மா, நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள். ஓகே, தென் அப்படியே வந்தீங்க நம்ம எங்களுக்கு பாருங்க, அப்ளிகேஷன் டீடைல்ங்கிறது பிள்ளைகள் லெஜெண்ட், அது கேஸ் இல்லை. நீங்க பாருங்க, லேபிள் வந்து யூசர் நேம் இருக்குடா, இன்புட் டைப்ல பிள்ளைகள் டெக்ஸ்ட் இருக்கு, ஐடி யூசர் நேம் கொடுத்துருக்கேன், நேம் வந்து யூசர் நேம் கொடுத்துருக்கேன், ரெக்கார்ட் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். ரெக்கார்ட் கொடுத்தாம நாங்க இந்த ஃபீல்டை கண்டிப்பா சப்மிட் பண்ணும்போது ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, காணுமா? பிஆர் டெக்டா ஃபார்மல் எப்படி நாங்க போறோம்டா பிள்ளைகள், செல்ஃப் க்ளோசிங் டெக்க நாங்கள் இப்படி போட்டு தொங்கல்ல பிள்ளைகள் ஸ்லாஷ் பண்ணி காட்டுறது. அது மட்டும் இல்ல, இன்புட் டேக்கும் தான். அதே மாதிரி மீனுங்களுக்கு ஹெச்ஆர் டேக்கும் தான். ரைட், இதெல்லாம் பிள்ளைகள் செல்ஃப் க்ளோசிங் டேக் ஐஎம்ஜி தான். இந்த டெக்குக்கு நாங்க தொங்கல்ல ஸ்லாஷ் போடணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஸ்டாண்டர்ட் நாங்க அவசியம் போடுறது பிள்ளைகள். போட்டீங்கன்னா இல்லை. கிளியர்? ரைட். தென் இப்ப இங்க பாருங்கடா, அப்ளிகேஷன் ஃபார்ம் பிள்ளைகள் லெஜெண்டுக்குள்ள வந்திருக்கு, அதுவும் எங்களுக்கு ஃபைன். யூசர் நேம் நாங்க போட்டிருக்கோம் பிள்ளைகள் லேபிளுக்குள்ள, இன்புட் டைப் சமன் டெக்ஸ்ட், ஐடி சமன் யூசர் நேம் சமன் யூசர் நேம், ரெக்கார்ட். தம்பி இன்னும் நாங்க போட்டிருக்கோம் மகன், இது யாருன்னு பார்த்தா பிள்ளைகள் பேட்டர்ன் சொல்லி அர்த்தம். யாருங்களுக்கு? பேட்டர்ன். ரைட், பேட்டர்ன்ங்கிறது பிள்ளைகள் நாங்க டைப் பண்ற ஃபீல்டு இருக்கு தனிமன், நாங்க டைப் பண்ற ஃபீல்டு என்ன மாதிரில இருக்கணும்னு சொல்லி சொல்வது பிள்ளைகள் பேட்டர்ன். டைப் பண்ற டேட்டா என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும்னு சொல்வது பிள்ளைகள் பேட்டர்ன். இங்க பாருங்களா மேன், இப்ப நான் வந்து பிள்ளைகள் எங்க கோடிங் எடுக்கேன், கோடிங் எடுத்து மேன் இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்க பேட்டர்ன் சொல்லி போடுறோம். யார் பிள்ளைகள்? பேட்டர்ன். ரைட், டைப் பண்ணுங்க, வியூ wrap text. நீங்க பாருங்கடா, உங்களுக்கு இன்புட் டைப்ல டெக்ஸ்ட் மேன், ஐடி யூசர் நேம் வந்து யார் பிள்ளைகள்? யூசர் நேம், ரெக்கார்ட். அதே மாதிரி பேட்டர்ன் சொல்லி போட்டு பிள்ளைகள் பேட்டர்ன் சமன். ஓகே, பேட்டர்ன் சமன் மேன் இன்வெர்டட் கமாக்குள்ள நாங்க யாரை போடுவோம் பிள்ளைகள்? பேட்டர்னை போடுவோம். நாங்க போட்ட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பாருங்க மேன். நான் போட்ட பேட்டர்ன் பிள்ளைகள்
என்ன ஷேப்ல இருக்குன்னு பாரு. பேட்டர்ன் சொல்லி வந்து பிள்ளைகள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். பேட்டர்ன் சொல்லி வந்து அதுல பிள்ளைகள் எங்களுக்கு ஈக்குவல் சைன் போட்டு ரெண்டு ஸ்கேர் பிராக்கெட்ல டேட்டா இருக்கு பாருங்க. ஸ்கேர் பிராக்கெட்ல ரெண்டு டேட்டா எங்களுக்கு இருக்கு. ஓ பிஆர் டெக்கு இப்ப நீங்க பிடெக் போடலாமா கேப்பட்டு வரும் பாருங்க மேம். எங்களுக்கு பிள்ளைகள் பேட்டர்ன் சொல்லி போட்டுமே இதுல எங்களுக்கு ஒரு ஸ்கேர் பிராக்கெட்ல ஒரு டேட்டா, இதுல எங்களுக்கு ஸ்கேர் பிராக்கெட்ல டேட்டா, இது நாங்கள 7 போட்டிருக்கேன். ஏண்டா நாங்க டைப் பண்ண போற எலிமெண்ட் எங்களுக்கு என்ன ஸ்டைல வரணும்டா பிள்ளைகள் நல்லா கவனிங்க. டைப் பண்ண போற எலிமெண்ட் எங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வரணும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது பாக்ஸ் எங்களுக்கு எதை டிஃபைன் பண்ண வேண்டாம கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஜெட் ஸ்மால் ஏ ஸ்மால் ஜெட் போட்டிருக்கோம்ல, இது எதை இன்ஷூர் பண்ண நாங்க டைப் பண்றது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கணும். அது கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கலாம் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கலாம், ரைட்? தென் நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு இங்க பாருங்க, இங்க எங்களுக்கு ரெண்டாவது கொடுத்திருக்க பிள்ளைகள் முதலாவது எழுத்து எங்களுக்கு ஆங்கில எழுத்துக்களாக இருக்கணும். அதனை தொடர்ந்து வரவை ஆங்கில எழுத்தாகவோ அல்லது இலக்கமாகவோ அல்லது விசேட குறியீடுகளாகவோ காணப்படலாம். கிளியர்? ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க டிஃபைன் பண்ணதப்ப ஒரு முதலாவது பாக்ஸ்ல ஏ டு ஜெட் போட்டிருக்கோம் இல்லையா, ரைட்? ஏ டு ஜெட் ஸ்மால் ஏ டு ஜெட் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எங்களுக்கு ஷுட் பி பிள்ளைகள் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் லெட்டர். நாங்க அது ஸ்மாலா இருக்கலாம் கேபிட்டல்ல இருக்கலாம், ரைட்? ரெண்டாவது பாக்ஸ்ல நாங்க போட்டிருப்பது பிள்ளைகள் ஏ டு ஜெட் அங்கால 09. ரெண்டா இங்கிலீஷ் லெட்டர்ஸும் வரலாம் நம்பர்ஸும் வரலாம். இந்த ஃபார்மேட் கொடுத்தோம்டா பிள்ளைகள் சிம்பிள்ஸும் வரலாம் என்ற அர்த்தம். சிம்பிளும் வருமா அங்காலமன் கேர்லி பிராக்கெட்ல பிள்ளைகள் 7 கொடுத்துருக்கோம் இல்லையா, என்ன அர்த்தம்டா 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் அர்த்தம் பிள்ளைகள். எத்தனை மணிகளுக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். 7 என்று சொல்லி போட்ட பிள்ளைகள் லென்த் எங்களுக்கு 7 என்பது 0ல இருந்து 7 மொத்தம் எத்தனை பிள்ளைகள் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். இதை ப்ராக்டிக்கலா இருக்கா பார்ப்போம். டைட்டில் எங்கிறது என்ன கேஸ்டா பிள்ளைகள், இன்போர்டுக்கு நாங்க டைட்டில் கொடுக்கறது ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்றோம் பாருங்க. இப்போ இது எங்கட ஃபார்ம் இல்லையா, நாங்க ஜூம் பண்றோம். இப்ப இன்புட் ஃபீல்ட கொஞ்சம் நான் பிள்ளைகள் ஹவர் பண்றோம் பாருங்க. மவுஸ் மேல கொண்டு வரேன். ஹவர் பண்ணக்குள்ள டூல் டீப் என்ன வருதுன்னு சொல்லுங்க. டூல் டீப் பண்ற பிள்ளைகள் நாங்க மேல கொண்டு போக்கல வர டெக்ஸ்ட் ப்ளீஸ் ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் த பிடிஎஃப். இது எங்க கொடுக்கப்பட்டிருக்குண்டா எங்க எக்ஸாம் பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. டைட்டிலுக்குள்ள நான் என்ன போடுறனோ அதுதான் பிள்ளைகள் நாங்க ஒரு ஃபீல்ட ஹவர் பண்ணக்குள்ள வர டெக்ஸ்ட். விளையாட்டா உங்களுக்கு இப்ப விளையாட்டா டைட்டில் எதுக்கு போறணும் விளையாட்டா சட்ல போடணும். டைட்டில் எதுக்கு போறணும் விளையாட்டா ரைட் ஓகே. தென்மனு பக்கம் வந்தீங்கடா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளைகள் 0 டைப் பண்றேன், ஏ டைப் பண்றேன். இப்போ நான் சப்மிட் கொடுக்கேன். என்ன காட்டுது பிள்ளைகள், ப்ளீஸ் மேட்ச் த ஃபார்மேட் ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் ஒன்று காட்டுது பாத்தீங்களா. இந்த வேலிடேஷன் எதனால நடந்ததுன்னு சொல்லி தெரியுமா மகன்? இங்க நாங்க கொடுத்த பேட்டர்ன்ல பிள்ளைகள் பேட்டர்ன் எங்களுக்கு சொல்லுது மகன். இங்க பாருங்க பேட்டர்ன் எங்களுக்கு சொல்லுது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இங்கிலீஷ் லெட்டர்ஸ், ரைட்? இப்போ நான் கேபிட்டல் ஏ போட்டு மகன் இங்க பாரு ஃபர்ஸ்ட் நான் போறேன்னா கேபிட்டல் ஏ போட்டு அங்கால 0 டைப் பண்றேன். இப்ப நான் சப்மிட் பண்ணா இப்பயும் எங்களுக்கு எரர் காட்டுது பிள்ளைகள். அப்ப என்ன கேஸ் நம்ம எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலிடேஷன் டன், கேபிட்டல் லெட்டர் அல்லது ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கு. செகண்ட் வேலிடேஷன் டன், எங்களுக்கு பிள்ளைகள் ஆங்கில எழுத்துக்கள் அல்லது இலக்கங்கள் வரலாம். ஆனா தேர்ட் நாங்க சொல்லியிருக்கோம் பிள்ளைகள் 7 என்று சொல்லிமான். அப்ப எங்களுக்கு 8 கேரக்டர்ஸ் வரணும் இல்லையா பிள்ளைகள்? நான் போடுறோம் பாருங்க, குறைந்தது 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். 2 3 4 5 6 7 8. இப்ப நான் சப்மிட் கொடுத்தாம சப்மிட் ஆகுதா இல்லையா, அக்செப்ட் பண்ணுதா இல்லையா? அக்செப்ட் பண்ணுது. இப்ப நான் இன்னொரு லெட்டர்ஸ் கூட்டுறோம் பிள்ளைகள். இப்ப சப்மிட் போனா பாருங்க 7 சொல்லி காட்டுது. கிளியர் கிளியர் பிள்ளைங்கிட்ட உங்களுக்கு லென்த் என்னன்னு சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட. இப்ப லென்த் மேன் எங்களுக்கு இங்க பாருங்க, லென்த் எங்களுக்கு மேன் 7 கொடுத்தோம்னு சொன்னால் இங்க நாங்க 7 கொடுக்கப்படும் சொன்ன பிள்ளைகள் மொத்தமா 8 கேரக்டர்ஸ் நாங்க இன்புட் பண்ணணும் அர்த்தம். விளையாட்டோம் 8 கேரக்டர்ஸ் எங்களுக்கு கொடுக்கணும். ஏ டு செட் கமா ஏ டு செட்னு போடலாம் பிள்ளைகள். அப்படி நாங்க வேலிடேஷன் செய்யறல. இதை அக்செப்ட் பண்ற ஃபார்மேட் இருக்கு, பேட்டர்ன் ஃபார்மேட் ஒன்று இருக்கு. பேட்டர்ன் நீங்க சேர்த்து தான் கொடுக்கலாம், கமாலாம் பண்ணிடலாம், ரைட்? இங்க பாருங்க எங்களுக்கு 7 கொடுத்தோம்டா பிள்ளைகள் மொத்தம் நாங்க 8 கேரக்டர்ஸ் தான் இன்புட் பண்ணலாம். கூட குறை அடிக்கலாம் பிள்ளைகள். எக்ஸாக்டா எங்களுக்கு 8 வரணும். 8 அல்லது 8 விட கூட இருக்கலாம்டா 7 கமா போட்டீங்கன்னா சரி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் 7 போடுறேன் பாருங்க. 7 போட்டுட்டு பிள்ளைகள் 8 கேரக்டர்ஸ் நாங்க அடிச்சு பார்ப்போமா. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8, ரைட்?
இப்ப நாங்க சப்மிட் பண்ண போட்டா எரர் காட்டும். காரணம் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா யாரா இருக்கணும், ஸ்மால் அல்லது கேபிட்டல். இப்ப நான் சப்மிட் பண்ணாம அக்செப்ட் பண்ணது ரைட். இப்ப நான் 9 கேரக்டரா மாத்துறேன், மாத்தி போட்டு சப்மிட் பண்ண போனா எரர் காட்டுது. அப்போ 9 கேரக்டர்ஸையும் அக்செப்ட் பண்ணலாம் என்றால் இப்ப நான் என்னன்னு மாத்தலாம் தெரியுமா? குறைந்தது 8 கேரக்டர்ஸ் இருந்தா 7 கமாண்ட் போட்டீங்கன்னா சரி. 7 கமா போட்டுட்டு அப்படியே ரீஃப்ரெஷ் பண்றோம். இப்ப இங்க பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 மட்டும் 9. இப்ப நான் சப்மிட் பண்ண போனா அக்செப்ட் பண்ணுதா இல்லையா? இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு விளங்கிட்டா பிள்ளைகள்? குறைந்தது 8 எழுத்து வேணும்டா 7 கமாண்ட் போடணும். நாங்கள் எதுவும் வரலாம். அப்ப 7 கமா 10 அர்த்தம் பாப்போம். கெஸ் பண்ணுங்க. காலி பிராக்கெட்ல 7 கமா 10 போட்டா என்ன வரும்? 7 கமா 10 போட்டா பிள்ளைகள் இங்க பாருங்க. கே 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 மட்டும் 10 எழுத்து டைப் பண்ணிக்கணும். ரைட். சப்மிட் பண்ண கொடுத்து அக்செப்ட் பண்ணுதா இல்லையா? கொடுக்கு ரைட். இப்ப நான் இன்னொன்னையும் போடுறோம். இப்ப நம்பர்ல எங்களுக்கு மொத்தமா பிள்ளைகள் 0 தொடக்கம் 9 போடுவோம். 10 10 மட்டும் எத்தனை 11. இப்ப சப்மிட் பண்ண கொடுத்து அக்செப்ட் பண்ணதா இல்லையா? அக்செப்ட் பண்ணது. நான் கொடுத்தது 7 கமா 10 8 இருந்து 11 கேரக்டர்ஸ். இப்ப இங்க பாருங்க. இப்ப இங்க பாருங்க. நான் இன்னொரு கேரக்டர்ஸ கூட்டுறேன். இப்ப சப்மிட் பண்ண போட்டா எரர் காட்டுதா இல்லையா? கிளியர். சோ எங்களுக்கு என்ன அர்த்தம் பிள்ளைகள்? 7 தொடக்கம் 7 தொடக்கம் நாங்க போறது 7 தொடக்கம் 7 கமா இங்க பாருங்க கோடிங்க பாருங்க 7 கமா 10 போட்ட பிள்ளைகள் 8 இருந்து 11 கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணும். கிளியர். குறைந்தது 8 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் எங்களுக்கு 11 கேரக்டர்ஸ். இஸ் இட் ஓகே? இண்டெக்ஸ் பெருமானம் 0 ஸ்டார்ட் ஆகும். குறைந்தது எங்களுக்கு 0ல இருந்து 7 சொன்னா 8 கேரக்டர்ஸ் மினிமம். 0 இந்த சின்னங்களுக்கு 11. அப்ப 11 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம். அப்ப 8 தொடக்கம் 12 வரைக்கும் எங்களோட பாஸ்வேர்ட் அக்செப்ட் பண்ணணும் லென்த் சொன்னா 8 இருந்து 12 கொடுக்கணும்னா என்ன போடணும் நாங்க சொல்லுங்க. 7 கமா 12 கேரக்டர்ஸ் எடுக்கணும்னா என்ன போடணும்? 7 கமா வெரி குட். 7 கமா 11 விளங்கிட்டா? இப்போ லென்த் ஸ்டைல் விளங்கிட்டா உங்களுக்கு? லென்த் ஸ்டைல் விளங்கிட்டா? ரைட். அப்ப நீங்க பாரு, குறைந்தது எங்களுக்கு 8 எழுத்து இருக்கணும். மேக்சிமம் எத்தனையும் வரலாம்டா எப்படி போடணும்? 7 கமா இஸ் இட் ஓகே? குறைந்தது எங்களுக்கு 8 எழுத்து, மேக்சிமம் எதுவும் வரலாம்டா 7 கமா போட்டீங்கன்னா சரி. ரைட். டன். இப்ப எங்களுக்கு இருந்த 7. இப்ப ஃபர்ஸ்ட்க்கு வார்த்தை கொஞ்சம் நாங்க கிளியர் பண்ணுவோமா? A to Z பதிலா A to Z மட்டும் போட்டா என்ன நடக்கும் பாப்போமா? இங்க பாருங்க. இப்ப நான் இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன்டா. நான் போட்டிருக்கேன் என்ன எழுத்து முன்னுக்கு பாருங்க. கோடிங்ல பாருங்க. நான் போட்டிருக்கேன் என்ன எழுத்து? கேபிட்டல் AZ மட்டும் தான் போட்டிருக்கோம் பிள்ளைகள். கேபிட்டல் AZ மாத்திரம். தம்பிங்க பாருங்க. இங்க பாருங்க. கேபிட்டல் A B C D E F G H 8 எழுத்து அடிச்சிருக்கோம். சப்மிட் பண்ண கொடுத்து அக்செப்ட் பண்ணதா இல்லையா? அக்செப்ட் பண்ணது. இப்ப நான் ஸ்மால் ஏயா மாத்திட்டு சப்மிட் பண்ண கொடுத்து அக்செப்ட் பண்ணுதா? அக்செப்ட் பண்ணுதா சொல்லுங்க. அக்செப்ட் பண்ணுதா? அக்செப்ட் பண்ணல. இஸ் இட் ஓகே? அக்செப்ட் பண்ணல. காரணம் நாங்க முன்னுக்கு கொடுத்தது எதனால பெண் A to Z கொடுத்திருக்கோம். இப்ப ஸ்மால் லெட்டர்ஸ் அதனை தொடர்ந்து கேபிட்டல் லெட்டர் வரலாம்னு சொன்னா எப்படி போடுவோம்? ஸ்மால் லெட்டர்ஸ் அதனை தொடர்ந்து கேபிட்டல் லெட்டர் சொன்னா பிள்ளைகள் ஸ்மால் A to Z அங்கால A to Z பாப்பமா ட்ரை பண்ணி இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் பிள்ளைகள். சப்மிட் பண்ண கொடுக்கேன். ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ரீஃப்ரெஷ் ரைட் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் கொடுக்கும் பிள்ளைகள் கொடுத்துட்டு இப்ப சப்மிட் கொடுக்கேன். அக்செப்ட் பண்ணதா இல்லையா? அக்செப்ட் பண்ணதா இல்லையாடா? விளையிட்டா உங்களுக்கு பேட்டர்ன் விளையிட்டா ஸ்பேஸ் விடக்கூடாது பிள்ளைகள். ஸ்பேஸ் விடக்கூடாது கவனம். இங்க பாருங்க. A to Z அங்கால கேபிட்டல் A to Z. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி ஸ்மால் லெட்டர்ஸ். அதனை தொடர்ந்து எங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் வரலாம். கிளியர்? டவுட் இருக்கா? பட் இங்க அப்படி கொடுத்துருக்கோமா? இப்ப நான்
கேபிட்டல் பி போட்டுட்டு சப்மிட் பண்றேன், சப்மிட் ஆகுதா இல்லையா? ஆகுது. இட் இஸ் பிகாஸ் மனிதர்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், செகண்ட் லெட்டர் கேபிட்டல் என்று சொன்ன பிள்ளைகள் தம்பிங்க பாருங்க, ஒவ்வொரு ஸ்கொயர் பிராக்கெட்டும் மனிதங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸை குறிக்கும் பிள்ளைகள். இங்க பாருங்க, மனிதங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க கேபிட்டல் ஏ டு செட் போட்டோம் இல்லையோ, போட்டுட்டு ரீஃப்ரெஷ் பண்றோம். இங்க பாரு, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் கேபிட்டல் ABCDEFGH டைப் பண்ணிட்டோம், சப்மிட் பண்ண சப்மிட் ஆகுது, நோ இஷ்யூ. பிகாஸ் எங்களுக்கு நாங்க போட்டது என்ன, கேபிட்டல் லெட்டர் மட்டும் தானே அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் ஸ்மால் லெட்டர்ஸ் போட்டு அப்படி அக்செப்ட் பண்ணதா? அக்செப்ட் பண்ணல. கேபிட்டல் ஸ்மால் ரெண்டும் வரலாம்டா நாங்க A to Z போடலாம். அது ஒரு பிள்ளை A to Z போடலாம். கிளியர்? ஏன்னா முதல் லெட்டர் கேபிட்டல் அல்லது ஸ்மாலா இருக்கலாம். ஓகேவா? ரைட். நம்ம இப்ப முதலாவது லெட்டர் கேபிட்டல் அல்லது ஸ்மாலா இருக்கலாம். ரைட்டடா? இப்ப சொல்லுமா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், செகண்ட் லெட்டர் கேபிட்டல் எப்படி டைப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், அப்ப அடுத்த ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்து பிள்ளைகள் தென் நாங்க யாரை கொடுக்கணும்? கேபிட்டல் A to Z. இப்போ இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், செகண்ட் லெட்டர் கேபிட்டல், அதை தொடர்ந்து வர எதுவும் எங்களுக்கு எதுவுமா இருக்கலாம். கிளியர்? ஓகேவாடா? ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், செகண்ட் லெட்டர் கேபிட்டல், அதனை தொடர்ந்து வரது எதுவும் எங்களுக்கு இருக்கலாம். பாருங்க, இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுவோமா? ரீஃப்ரெஷ் ஸ்மால், கேபிட்டல் BCDEFGH சப்மிட் கொடுத்தா என்ன நடக்குது பிள்ளைங்களுக்கு? 2 4 6 8 இங்க நாம செக் பண்ணி பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பிள்ளைகள். எங்களுக்கு கொடுத்தது பிள்ளைகள் A to Z. அதை தொடர்ந்து யாரை போட்டிருக்கோமோ நாங்க A to Z. அதை தொடர்ந்து யாரை போட்டிருக்கோமோ நாங்க 7. என்ன நடந்திருக்கு கண்டுபிடிங்க. ஸ்பெஷல் லெட்டர் யூஸ் பண்ணலாம்டா. நாங்க மூணாவது போட்ட பிள்ளைகள் ஸ்பெஷல் தான். சொல்லுமா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸ் பிள்ளைகள், செகண்ட் எங்களுக்கு கேபிட்டல் லெட்டர், அதை தொடர்ந்து வரதுமான எங்களுக்கு எது வேணுமென்றாலும் இருக்கலாம். நாங்க கொடுத்ததுல சின்ன ஒரு மாற்றம் பண்ணினா சரி. A to Z இருக்குமோ ஃபைன். இங்க பாருங்க, A to Z இருக்கு ஃபைன். தென் எங்களுக்கு கேபிட்டல் A to Z போட்டிருக்கோமா இல்லையா? அதுவும் எங்களுக்கு ஓகே. அதனை தொடர்ந்து வாரது எது வேணுமென்றாலும் இருக்கலாம். சோ பிள்ளைகள் நாங்க என்ன போடலாம் நம்ம, அதோட சேர்ந்து வாரது எங்களுக்கு எது வேணுமென்றாலும், இப்ப எது வேணுமென்றாலும் இருக்கலாம்னா நாங்க இப்படியும் போடலாம். இங்க பாரு, டாட் பண்ணி பிள்ளைகள் ஸ்டார் மார்க்கும் போடலாம். டாட் பண்ணி ஸ்டார் மார்க் போட்டோம்னா பிள்ளைகள் எது வேணுமென்றாலும் எங்களுக்கு வரலாம் அர்த்தம். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபில் இந்த பிளாங்க் டம்பிள்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செஞ்சீங்கன்னு தெரியா. நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பிள்ளைகள் டைப் பண்ற பாருங்க, ABCDEFGH தென் சப்மிட் பண்ண கொடுக்க ஒர்க் பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்களுக்கு ஸ்மால், செகண்ட் லெட்டர் கேபிட்டல், தென் சப்மிட் பண்ண கொடுக்க இப்போ இவங்களே காட்டுது இல்ல. என்ன நடந்த செக் பண்ணுவோம். மேபி எங்களுக்கு வைப் பண்ணுங்கம்மாண்ணா, ரீஃப்ரெஷ். இது எக்ஸாமுக்கு வருமாட்டு இல்ல. இப்ப போன முறை எக்ஸாம் இப்ப நீங்க பாக்கலையா? போன முறை அப்ப எக்ஸாம் இப்ப நீங்க பாக்கலையாடாப்பா? எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்க. போன முறை எக்ஸாம் பேப்பருக்கு வந்திருக்கி, வந்ததெல்லாம் வீட் சொல்றோம் நாங்க. எக்ஸாம் பேப்பருக்கு மாணவர்களுக்கு வந்திருக்கி, வந்ததால தான் இது இப்படி வரும்டான்னு சொல்லி கொண்டிருக்கோம். கொஞ்சம் மேக்சிமம் படிக்க பாருங்க, பேட்டர்ன் ஒர்க்கா படிக்க பாருங்க பிள்ளைகள். ரைட்? நீங்க பாருங்க, கேபிட்டல் ஸ்மால் ABCD சப்மிட். ஒர்க் பண்ணுங்க. நீ பாருங்க,
ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்களுக்கு ஸ்மால் லெட்டர், செகண்ட் லெட்டர் எங்களுக்கு கேபிட்டல் லெட்டர், அதனை தொடர்ந்து எதுவும் வரலாம் என்ற பிள்ளைகள். தென் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர், ரெண்டு தான் பிளேட் போடலாம் உங்களுக்கு ஒரு பாக்ஸ்ல நாங்க மேட்ச் பண்ணக்குள்ள. ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால், செகண்ட் லெட்டர் எங்களுக்கு கேபிட்டல், அதோட சேர்ந்து எது வேணும்னாலும் வரலாம். 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்டா உங்க ப்ராக்கெட்ல சொல்லு. ஓகே, எப்படி உங்களை பேட்டர்னை போட்டீங்கன்னா சரியா? ரைட். இப்ப நாம இருந்த பேட்டர்ன் எடுப்போம். நீங்க சொல்லும் பிள்ளை வினாவில் இருந்தது எங்களுக்கு பேட்டர்ன் A to Z 7 இருக்கு பிள்ளைகள். அப்ப A to Z நம்ம எங்களுக்கு கேபிட்டல் ஸ்மால் எதுவும் வரலாம் லேட்டர்ஸ். அதனை தொடர்ந்து வரது எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணலாம். பட் குறைந்தது எத்தனை கேரக்டர்ஸ் வேணுமோ எங்களுக்கு 8 கேரக்டர்ஸ் வேணும். இப்ப நான் நீங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ற பிள்ளைகள் ஒருக்க பார்ப்போம். இங்க A, தென் எது வேணும்னாலும் அடிக்கலாம் இல்லையா? ஸோ எங்களுக்கு 3 4 6 7 8 5 6 7 தென் 8 சப்மிட் பண்ண கொடுத்தா சப்மிட் ஆகுதா இல்லையா? இந்த விசேட குறியீடுகள் எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். A to Z 09 என்று போட்டோம்னா பிள்ளைகள் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். கிளியர்? ரைட். நீங்க பாருங்க எங்களுக்கு லேபிள் போட்டிருக்கு பிள்ளைகள். லேபிள் என்ன ஒண்ணும் இல்லை, எங்களோட சும்மா ஃபீல்டுக்கு நாங்க ஃபார்முலா எழுதும் போது பிள்ளைகள் HTML5ல லேபிள் டேக் யூஸ் பண்றேன். லேபிள் டேக் என்பது பிள்ளைகள் ஜஸ்ட் நாங்க ஒரு ஃபார்முக்கு லேபிள் வழங்கத்தான் யூஸ் பண்றது. நிறைய பேர் பேட்டர்ன் எல்லாம் படிப்பிக்கல பிள்ளைகள். பேட்டர்ன் எல்லாம் வந்து போன முறை எக்ஸாமுக்கு வந்திருக்கு. ஓகே, தினங்களுக்கு பாருங்க பிள்ளைகள். நெக்ஸ்ட் மார்னிங்களுக்கு லேபிள் வந்து பாஸ்வேர்ட், இன்புட் டைப் சமன் மார்னிங்களுக்கு பாஸ்வேர்டுக்கு நாங்க என்ன கொடுப்போம் பிள்ளைகள்? பாஸ்வேர்டுக்கு என்ன கொடுக்குறா? இன்புட் டைப் சமன் பாஸ்வேர்டு. ஓகே, அப்படியே வந்தோம்னா நீங்க எங்க ஃபோன் நம்பர் வேலிடேஷன் எப்படி கொடுத்துருக்கான்னு சொல்லி ரெக்கார்ட் பேட்டர்ன் வந்து பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு பிளஸ் வரணும். அதனால டி போட்டோம் எங்களுக்கு டிஜிட் வரணும் பிள்ளைகள். 10 இருந்து 15, அந்த 15 இருந்து 16 எழுத்துக்குள்ள வந்து 16 நம்பர்ஸ்க்குள்ள வந்தா சரி. எழுத்து அக்செப்ட் பண்ணக்கூடா, நம்பர்ஸை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும். அதுக்காக நாங்க டி போட்டிருக்கோம். கிளியர்? ரைட். தென் அப்படியே வந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஜாப் டைப்பை பாருங்க பிள்ளைகள். ஜாப் டைப்ங்கிறது எங்களுக்கு நாங்க செலக்ட் சொல்லணும். டிசேபிள்டா இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அக்கௌண்ட் எக்ஸிகூட்டிவ், அதே மாதிரி HR ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இருக்கு பிள்ளைகள். இது எங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மெனுவா இருக்கு. நம்ம ட்ராப் டவுன் மெனுவா பிள்ளைகள். இந்த இடைவெளிக்கு எங்களுக்கு வாதி யாரா இருக்கும் பிள்ளைகள்? என்ன டெக்? செலக்ட் டெக். யாரும் எங்களுக்கு செலக்ட். சோ இந்த டெக்கை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் செலக்ட் என்று சொல்லி. கிளியர்? செலக்டா. அப்ப யாரை க்ளோஸ் பண்ணணும்? நாங்க செலக்ட் என்று சொல்லக்கூடிய டேக்கை நாங்க க்ளோஸ் பண்ணணும். சரியா? செலக்ட க்ளோஸ் பண்ற. இப்ப நாங்க இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பிள்ளைகள் ட்ராப் டவுன் மெனு உங்களுக்கு வந்துட்டு. மனதிலேயே முக்கியமான இருக்கு பாருங்கடா, இன்புட் டைப்ல பிள்ளைகள் மேலுக்கு பாருங்க மனிதர்களுக்கு ட்ராப் டவுன்ல செலக்டுக்குள்ள ஜாப் டைப் போட்டிருக்கோம், நேம்ல எங்களுக்கு ஜாப் டைப் போட்டிருக்கோம், ரெக்கார்டு போட்டிருக்கோம். ஆப்ஷனை பாருங்க பிள்ளைகள் வேல்யூ. ஆப்ஷனை பாருங்க மனிதர்களுக்கு வேல்யூ. ஐடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம் பிள்ளைகள். ஐடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பொதுவாக நாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள குறிப்பிட்ட எலிமெண்ட்டுக்கு வந்து அனிமேஷன் வழங்கணும்ட்டா ஐடியை டார்கெட் பண்ணி நாங்க பண்ணுவோம். ஐடி என்ற ஒரு யூனிக் ஐடென்டிஃபயர். ரைட்? நீங்க பாருங்க ஆப்ஷன்ல பிள்ளைகள் வேல்யூ இருக்கும். வேல்யூ வந்து பிள்ளைகள் நாங்க யாரை போடணும்டா எதுவும் போடல. டிசேபிள் செலக்டட் போட்டிருக்கோம் பாருங்க. டிசேபிள் செலக்டட் எதுக்கு போட்டிருக்கோம்? நம்ம செலக்டட் இப்ப நான் இதுக்கு போடலன்னு வைங்களா பிள்ளைகள். செலக்டட் போடாட்டி உங்களை ட்ராப் டவுன் அதுதான் விளங்கும் எங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தானே. ரைட். இப்ப இங்க பாருடா, நான் ரீஃப்ரெஷ் பண்ற பிள்ளைகள் ஒர்க் பண்ணுது. இப்ப சின்ன ஒரு மாற்றம் ஒன்று பாருங்க. இந்த கோடிங்ல நான் HR எக்ஸிகூட்டிவ் பிள்ளைகள் ஆப்ஷன்ல செலக்டட் சொல்லி போட்டால் எங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பிள்ளைகள் யார் எங்களுக்கு டிஃபால்ட்டா செலக்ட் ஆகுது? எக்ஸாம் எக்ஸிகூட்டிவ். அப்ப நாங்க எதுக்கு செலக்டட் போடுறோமோ அது மட்டும் எங்களுக்கு பிள்ளைகள் இயல்பான பெருமானமாக எங்களுக்கு காட்டும். ஓகே, அதுலயுமே நான் டிசேபிள்டு சொன்ன பண்பு போட்டேன்டா பிள்ளைகள் எங்களுக்கு அது செலக்ட் பண்ணி காட்டும். இப்ப நான் செலக்டட் சூஸ் பண்ணலாம், இவரை சூஸ் பண்ணலாம். மீண்டும் அக்கௌண்ட் எக்ஸிகூட்டிவ் பிள்ளைகள் நாங்க சூஸ் பண்ணி எல்லாது. அப்போ ஒன்றை நாங்க இன்ஆக்டிவா மாத்தணும்டா பிள்ளைகள். அதுக்கு நாங்க யூஸ் பண்றது டிசேபிள்டு சொல்லக்கூடிய கோட். ஓகே, அப்ப நார்மலா எங்களுக்கு இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா செலக்டுக்கு டிசேபிள் போட்டு செலக்டட் போட்டு வச்சிருக்கேன். என்ன அர்த்தம்னா டிஃபால்ட் எங்களுக்கு செலக்டட் தான் காட்டும். ஆனா நாங்க ஒரு நாளும் செலக்ட்ங்கிறத சூஸ் பண்ண முடியாது. இஸ் இட் ஓகே?
அப்ப நாங்க நார்மல் அப்ளிகேஷன் செலக்ட் கிளிக் பண்ணாலும் செலக்ட் எங்களுக்கு ஒர்க் பண்ணாது. நான் கரெக்டா டிசேபிள்டா சூஸ் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு ஆள் கண்டிப்பா ஒரு பெருமானம் உண்ட எந்த பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு வேலிடேஷனுக்காக நாங்க இந்த ஸ்டைல யூஸ் பண்ணலாமா இல்லையா? அப்ப நார்மல் அப்ளிகேஷன் ஜாப் டைப் ஒரு ஆள் ஃபில் பண்ணாம அங்க மூவ் ஆகலாம். இஸ் இட் ஓகே? டவுட்ஸ் கமெண்ட்? இப்ப டிசேபிள் போடுறது அது எங்களுக்கு ஆக்டிவ் இன்ஆக்டிவ் ஆகுறது பிள்ளைகள் ஒர்க் பண்ணாது. செலக்டட் போட்டது இயல்பாக சூஸ் பண்றதுக்காக. அதே மாதிரி சொல்லுங்கடா எங்களுக்கு ஐ அக்ரிய பாத்தீங்கன்னா எங்களுக்கு இங்க ஐ அக்செப்ட்ல ஃபார்ம் இருக்கா பாருங்க பிள்ளைகள். ஃபார்ம்ல எங்களுக்கு ஐ அக்செப்டுக்கு முன்னுக்குமான ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கு. அதுக்கான கோடிங் நாங்க கொடுக்குறது பிள்ளைகள் இன்புட் டைப் சமன் சொல்லுங்க இன்புட் டைப் சமன் என்ன கொடுப்போம்? செக் பாக்ஸ் கொடுப்போம் பிள்ளைகள். செக் பாக்ஸ் கொடுத்தாம எங்களுக்கு ப்ரௌசர்ல பிள்ளைகள் நாங்க டிக் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியான செக் பாக்ஸ் வரும். இங்க நாங்க செக் பாக்ஸுக்கு முன்னாடி செலக்டட் மாதிரி பிள்ளைகள் செக் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம்? செக் செக் கொடுத்தோம்னா பிள்ளைகள் ரீஃப்ரெஷ் பண்ணா இயல்பாகவே எங்களுக்கு செக் பண்ணி காட்டும். இது நாங்க செக் பண்ணத அன்டிக் பண்ணிடலாம்னு சொன்னா இதுக்கு நாங்க யாரை யூஸ் பண்ணலாம்? டிசேபிள் கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க எங்களுக்கு இன்ஆக்டிவா மாறிட்டு நாங்க ஒரு நாளும் செக்கும் பண்ணலாம் அன்செக்கும் பண்ணலாம். கிளியர்? ரைட். தென் அதே போல எங்களுக்கு அடுத்த முக்கியமான எலிமெண்ட் இருக்கு பிள்ளைகள். இன்புட் டைப்ஸ் ரீசெட் ரீசெட் பட்டன் நாங்க கிளியர் பண்றதுக்காக பட்டனை பாருங்க பிள்ளைகள் கிளியர் என்று சொல்லி பேர் இருக்கு. சோ எங்களுக்கு கிளியர் என்ற பேரை நாங்க எங்க டைப் பண்ணுவோம்னா வேல்யூ பிள்ளைகள். அப்ப வேல்யூக்கு நாங்க கொடுக்க வேண்டியது அங்க இருக்கிற வேல்யூவா அங்க கிளியர் இருந்தா நீங்களும் என்ன கொடுக்கணுமா? கிளியர். சோ கிளியர் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பட்டனும் வந்துட்டு ஃபார்ம் எங்களுக்கு ரெடி. ஓகே ரைட். ஃபில் பண்ண சொல்லிக்காங்க, ஃபில் பண்ணீங்கன்னா சரி. படிவத்தினை சமர்ப்பிப்பதற்கு கெட்டுக்கு பதிலாக போஸ்டை பயன்படுத்தியதன் நோக்கம் என்ன? தம்பி கெட்டும் போஸ்டும் நாங்க ஏன் வித்தியாசம் என்ன வித்தியாசம் இருக்குன்னா பிள்ளைகள் பொதுவாக இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்றேன் வைங்களேன்டா. இங்க பாருங்க பொதுவாக நான் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண போறேன். சப்மிட் பண்ணினாமன்னு என்ன நடக்கும்டா நான் குயிக்கா பிள்ளைகள் என்னோட சர்வருக்குள்ள சி டிரைவ்குள்ள சி டிரைவ்குள்ள சாம் சர்வருக்குள்ள ஹெச்டி டாக்ஸுக்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன் பாருங்க குயிக்கா செமினார் சொல்லி போறோம் பிள்ளைகள் செமினார். ஓகே இதுக்குள்ள நீங்களோட ஃபைலை பிள்ளைகள் நான் இப்போ லோட் பண்ண போறேன். சமன் கண்ட்ரோல் செட் காப்பி ஃபைல் ஓபன் ஃபோல்டர் எங்க இருக்கு திஸ் பிசிக்குள்ள சி டிரைவ்க்குள்ள சாமுக்குள்ள ஹெச்டி டாக்ஸுக்குள்ள செமினார் ஃபோல்டர் இல்லையா? செட் ஃபோல்டர் மணியை பாரு இதுக்குள்ள பிள்ளைகள் நான் ஃபைல் எடுக்க form.php form.php. ஓகே தம்பிங்க பாருங்க கெட்டுக்கும் போஸ்ட்டுக்குமான வேறுபாட்டை குயிக்கண்டு காட்டுறோம் பாருங்க. கெட்டுக்கும் போஸ்ட்டுக்குமான வேறுபாடு ஃபார்மை நான் சப்மிட் பண்ற பிள்ளைகள் ஃபார்மை சப்மிட் பண்ணக்குள்ள ஃபார்ம் எங்களுக்கு அதே ஃபைலுக்கு போகணும். இங்க நார்மலா பிள்ளைகள் நாங்க போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு பதிலா கெட் யூஸ் பண்ணா என்ன நடக்கும் மட்டும் பார்க்கலாம். தம்பிங்க பாரு நான் போயிட்டு அக்சஸ் பண்றேன் பாருங்கடா லோக்கல் ஹாஸ்டுக்குள்ள பிள்ளைகள் ஸ்லாஷ் பண்ணி செமினார் ஸ்லாஷ் பண்ணி form.php ரைட். ஃபார்ம் எங்களுக்கு லோடட். சவரன் நேம் ஜாம் ஓகே இங்க பாருங்க நாங்க ரன் பண்ற பிள்ளைகள் ஃபார்ம் எங்களுக்கு லோடட் இப்போ இங்க பாருடா நான் ரேண்டம் பிள்ளைகள் ஃபார்மை ஃபில் பண்றேன். இப்போ இங்க நான் பாஸ்வேர்டு எல்லாம் பிள்ளைகள் நாங்க டைப் பண்ணிருக்கோம் பாருங்க. இப்போ நான் சப்மிட் பண்ண கொடுத்தாமன் பாஸ்வேர்டு எங்களுக்கு என்ன ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன் பாஸ்வேர்ட் நான் வேலிடேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்றேன்னா ஈஸி எங்களுக்கு. பேட்டர்ன் நான் ரிமூவ் பண்றோம் பிள்ளைகள் வேலிடேஷன் தேவையில்ல. அதே மாதிரி எங்களுக்கு அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு வேற ஃபோன் நம்பருக்கான வேலிடேஷனையும் நான் ரிமூவ் பண்றேன். பேட்டர்ன் இந்த வேலிடேஷனும் தேவையில்ல. ரைட் சேவ் அண்ட் தென் இங்க வந்த மாதிரி ரிஃப்ரெஷ். இங்க பாருங்க நம்ம இப்ப சப்மிட் பண்ண கொடுத்தாடா வேல்யூ எங்களுக்கு சப்மிட் ஆகுது. பட் திங் இஸ் நல்லா கவனிமன் என்ன நடக்கும் பிள்ளைகள் எல்லாரும் ஜூஆர்எல் இருக்கா பாருங்க இந்த அட்ரஸ் பார் இருக்கா பாருங்க ரைட். form.php எங்களுக்கு இருக்கு. நான் டைப் பண்ண டேட்டா யாருக்கும் தெரியா பிள்ளைகள். நான் சப்மிட் கொடுத்தாம மேலுக்கு பாருங்க பிள்ளைகள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ல நான் டைப் பண்ண டேட்டா எல்லாமே எங்களுக்கு அப்படியே காட்டுது. அப்ப இது சென்சிட்டிவ் டேட்டா பாஸ் பண்றதுக்கு பெஸ்டானதையா? நாங்க பாஸ்வேர்ட் எல்லாம் ஹைட் பண்ணி அடிச்சாலும் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுண்டா இது எங்களுக்கு பாதுகாப்பு பிள்ளைகள். பாதுகாப்பா? நோ பாதுகாப்பு இல்ல. ஸோ இப்படி சென்சிட்டிவ் டேட்டாவை பாஸ் பண்றதுக்கு
அதே மாதிரி கூடுதலான தரவுகளை பாஸ் பண்றதுக்கு நாங்க கெட் மெத்தட பயன்படுத்த மாட்டோம். அது சிறந்த பாதுகாப்பு அல்ல. அதுக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்ற பிள்ளைகள் போஸ்ட் மெத்தட். யாருமே போஸ்ட். இப்போ கெட்டுக்கு பதிலாக போஸ்ட போட்டுட்டு பிள்ளைகள் இப்போ நான் என்ன பண்ணிட்டோமே டேட்டாவை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ற பாருங்க, டேட்டா சப்மிட்டட், பட் எங்களுக்கு URL காட்டல. அப்ப யாரு சேஃப்? போஸ்ட் மெத்தட் எங்களுக்கு சேஃப். ஒரு ஆள் கேட்டிருக்கு, சார் நாங்க பாஸ்வேர்டுக்கு இன்புட் டைப் சமன் டெக்ஸ்ட் போட்டா என்ன நடக்கும்? டெக்ஸ்ட் போட்டா எல்லாரும் உங்களோட பாஸ்வேர்டை பார்ப்பாங்க டைப் பண்ணக்குள்ள. இப்போ பாஸ்வேர்டை பாருங்க, நான் டைப் பண்ணி காட்டுறேன் பார்க்க தெரியுமே. இப்படி யாரும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. நாங்க பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்குள்ள டைப் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு மறைக்கப்பட்ட மாதிரி காட்டணும். இப்போ மறைக்கப்பட்ட மாதிரி காட்டணும்டா நாங்க இன்புட் டைப்புக்குள்ள யாரை கொடுக்கணும் பிள்ளைகள்? பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டை கொடுக்கணும். இஸ் இட் ஓகே? ரைட். ஸோ படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு கெட்டுக்கு பதிலாக போஸ்டை பயன்படுத்துவதன் நோக்கம் இங்க பாருங்க. எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். இங்கு மெத்தட் சமன் போஸ்ட் பயன்படுத்தப்பட்டதன் நோக்கம் கடவுச்சொல் மற்றும் தனிப்பட்ட தரவுகளான உணர்திறன் மிக்க தரவுகளை பரிமாற்றுவதற்காகும். அதை இன்னொரு புள்ளி எழுதும். இது URL-இல் தரவுகளை காட்சிப்படுத்தாது என்பதனால் பாதுகாப்பானது ஆகும். ரைட். பாருங்க, method post is used because the form transmit confidential information such as password and personal details. Post send the data inside the HTTP request body rather than displaying in URL, providing better privacy and allowing large amount of data to be submitted securely. Clear? கூடுதலான டேட்டா பிள்ளைகள் பாதுகாப்பாக அனுப்புறதுக்காக யார் எங்களுக்கு பொருத்தம் என்றால் போஸ்ட் மெத்தட். கிளியருக்கு பதிலாக ரீசெட் கொடுத்தீங்கன்னா என்னத்துக்கிட்டப்பா கிளியர் பதிலாக ரீசெட் கொடுக்குற? இன்புட் டைப்ல நாங்க ரீசெட் தான் போடலாம், கிளியர் போடலாம். வேல்யூ நாங்க கொடுக்கறது பட்டனோட பேர். நீங்க ஏபிசி என்று போட்டீங்கன்னா ஏபிசி பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும் பேர். வேல்யூக்குள்ள நீங்க ரீசெட் என்று போட்டீங்கன்னா ரீசெட் என்று காட்டும். ரைட். பாருங்க அடுத்த கொஸ்டின். கடவுச்சொல்லை நுழைப்பதற்கான புலத்துல பேட்டர்ன் பிள்ளைகள் A to Z டாட் அங்கலமன் 11 கொடுத்துருக்கு. என்ன அர்த்தம் பிள்ளைகள்? பாஸ்வேர்ட் கண்டிப்பா இதுல ஸ்டார்ட் பண்ணணும். பாஸ்வேர்ட் கண்டிப்பா எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? எஸ், நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன். பாஸ்வேர்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஆங்கில எழுத்துல. ரைட், ஆங்கில எழுத்துல. தென் அங்கால பிள்ளைங்களுக்கு குறைந்தது அதே ஆங்கில எழுத்துல என்ன எழுத்தங்களுக்கு? ஸ்மாலா கேபிட்டலா இல்ல ரெண்டு மிக்ஸ்டா? எது வேண்டுமென்றாலும் வரலாமா அல்லது குறிப்பிட்ட ஆக்கள் மட்டும் தான் வரலாமா பிள்ளைகள்? எஸ், கேபிட்டல்ல ஸ்டார்ட் ஆகணும். ஷுட் பி ஸ்டார்டட் கேபிட்டல் லெட்டர். ரைட். சரி, இப்ப நாங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணக்க டாட்ல வரணும். அட் த சேம் டைம் அதுக்கு பக்கத்துல ஐலோகோலாம் வாரதுமனுங்களுக்கு HTML CSSல நாங்க செய்யறல. இதை நாங்க செய்யறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. கிளியர். ஷோ ஹைட் நீங்க சொல்றீங்க, ஷோ ஹைட்டை கொடுக்கும். நாங்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணாலும் அது ஐ கேரக்டர் நாங்க கொடுத்தாலும் எங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணதை பார்க்கலாம். லைக் கூகுள் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட். எங்களுக்கு கேபிட்டல் ஸ்டார்ட் ஆகணுமா? எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கணும் பாஸ்வேர்ட்ல? 12 கேரக்டர்ஸ். வெரி குட். ஸோ மனங்களுக்கு பாருங்க வேலிடேஷன் ஸ்கீம் ஆன்சர் பாருங்க. இது கடவுச்சொல் ஆங்கில பேரெழுத்துக்களில் ஆரம்பிக்கப்படுவதனை சரி பார்க்கின்றது. ஓகே. இது கடவுச்சொல்லில் குறைந்தது 12 வரியுருக்கள் இருப்பதனையும் சரி பார்க்கின்றது. ரைட். It is used to validate that the user's password start with a capital letter and has a total length of at least 12 characters. டவுட் இருக்கா? குறைந்தது 12 எழுத்து பிள்ளைகள், 12 கேரக்டர்ஸ். பிகாஸ் நான் கமா போட்டிருக்கேன். டவுட் இருக்கா? குறைந்தது 12 எழுத்தா? எக்ஸாக்டா 12 நாங்க இந்த கமா போடக்கூடாது. மினிமம் 12 சொன்னா தான் பிள்ளைகள் 11 கமா. கிளியர்? ரைட். இங்கு தொழில் வகையை தேர்வு செய்யும் புலத்துல டிசேபிள் செலக்டட் எனும் பண்பு பயன்படுத்தப்பட்டது. நோக்கம் என்ன பிள்ளைகள்? இயல்பாக செலக்டட் டிஸ்பிளே பண்ணணும். அதே டைம் செலக்ட நாங்க ஒரு தெரிவு செய்யாம இருப்பதை உறுதிப்படுத்துவது. எஸ் அனோவா? பாருங்க ஸ்கீம் ஆன்சர் நாங்க போட்டுறோம் பாருங்க. டிசேபிள் செலக்டட் என்னும் பண்பானது முதலாவது இயல்பான தெரிவாக செலக்டினை காட்சிப்படுத்துவதுடன் படிவத்தை சமர்ப்பிக்கும் போது இந்த தெரிவினை தேர்வு செய்வதனை தடுக்கவும் மற்றும் சரியான தெரிவை மேற்கொள்வதையும் இது உறுதி செய்கிறது. The disabled selected attribute make the first option appear as the default placeholder select, but prevent it from being chosen or submitted. This ensures the users must pick a valid job type
before submitting the form. Clear? Doubts come? A to Z dot எதுக்கு போட்டா அதோட சேர்ந்து இதுவும் வரணும், அதுவும் இதுவும் சொல்றதுக்கா டாட். கிளியர்? அப்படியான வரையறையா நீங்க எப்படி சொல்லணும், அந்த உள்ளிடு சேர்த்து வரையறுப்பது, இந்த மாதிரியில் இருப்பதனை வரையறுப்பதற்காக அப்படி போடுங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ஒரு 1.3 காட்டப்பட்டுள்ள PHP குறிமுறையின் பகுதியின் பிரதான நோக்கத்தை சுருக்கமாக விளக்குக. தம்பிங்க பாருப்ப எங்களுக்கு நார்மலா யூசர் நேம் ஒரு வேரியபிள்ல $_post யூசர் நேம் போட்டிருக்கோம். என்ன அர்த்தம்? நாங்கள் PHP இது படிச்சிருக்கோம். என்ன அர்த்தம் சொல்லுங்க. போன் நம்பரோட பேட்டர்னை கொஞ்சம் சொல்லுங்க. போன் நம்பரோட பேட்டர்ன் எங்களுக்கு பிளஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், அதனால பிளஸ் போட்டிருக்கோம். பிளஸ்ல ஸ்டார்ட் பண்ணும். சோ பிளஸ் D1015 அதனை தொடர்ந்து எங்களுக்கு 11 16 டிஜிட் எங்களுக்கு வரலாம் போன் நம்பர்ல. கண்ட்ரி கோட் அடிக்கமே. இப்ப கண்ட்ரி கோட் அடிக்கிற அப்படியா 11 16 கேரக்டர்ஸ் இருந்தா சரி. ரைட், இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த கோடிங்ல அப்ளிகேட் பிரதான நோக்கம் யூசர் நேம் சொல்லி வேரியபிள் இருக்கும், அதுல $_post யூசர் நேம் போட்டிருக்கோம். ஸோ யூசர் நேமால வர பெருமானத்தை எடுத்து யூசர் நேம்ல ரெக்கார்ட் பண்றோம். பாஸ்வேர்டுங்கிற வேரியபிள் பாஸ்வேர்டு கூட வர டேட்டா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கும். தம்பி கொன்னைங்கிற வேரியபிள் எடுத்திருக்கோம், அதுல MySQL கனெக்ட்னு சொல்லி நாங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கோம். பாத்தீங்களா? MySQL கனெக்ட் பாத்தீங்களா? MySQL கனெக்ட்ங்கிறது பிள்ளைகள் டேட்டா பேஸோட கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு மெத்தட். MySQL டேட்டா பேஸோட கனெக்ஷனை உருவாக்குறதுக்கான மெத்தட் எங்களுக்கு MySQL கனெக்ட். MySQL கனெக்ட் மட்டும் தானே இருக்கான்னு கேட்டா இல்ல, நியூ MySQL என்று சொல்லி கூட பிள்ளைகள் நாங்க கனெக்ஷன் உருவாக்கலாம். நான் வெரி சூன் வித்தின் 2 or 3 டேஸுக்குள்ள 2 to 3 டேஸுக்குள்ள பிள்ளைகள் நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுவேன். தனியா இவருக்கானதும் பைத்தனுக்கானதும் ரிவிஷன் யூடியூப் சேனல் ஆக்டிவ் இருங்களா. கனெக்ஷன் MySQL கனெக்ட். முதலாவது கொடுக்கறது சர்வர் நேம், ரெண்டாவது கொடுக்கறது யூசர் நேம், மூணாவது கொடுக்கறது பாஸ்வேர்ட், நாலாவது கொடுக்கறது டேட்டா பேஸ் நேம். அப்ப லோக்கல் ஹோஸ்ட்ங்கிற சர்வர்ல ரூட்ங்கிற யூசர் நேமை பயன்படுத்தி பாஸ்வேர்ட் எதுவும் இல்லாத போது, பாஸ்வேர்டே இல்லாத ஒரு அக்கௌண்ட்ல நாங்கள் கம்பெனி டிபி சொன்ன டேட்டா பேஸுக்குள்ள பிள்ளைகள் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துறோம். ஓகேவா? MySQL கோடிங் ஒன்று போட்டிருக்கோம் பாருங்க, செலக்ட் ஆஸ்டிக்ஸ் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் யூசர் நேம் சமன் யூசர் நேம். இந்த யூசர் நேம் என்பது பிள்ளைகள் மேல நாங்க டைப் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டுங்கிறது இங்க நாங்க டைப் பண்ண பாஸ்வேர்ட். இப்ப யூசர் டைப் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டோட மெச் பண்ற மாதிரி யாரும் யூசர்ஸ் இருக்காங்களான்னு பாக்குது. இருந்தா அந்த யூசரை எங்க ரெக்கார்ட் பண்றோம் பிள்ளைகள்? ரிசல்ட் இல்ல. இங்க பாருங்க, எங்களோட குவாரிய தம்பிகள் நாங்க எழுதி SQLங்கிற வேரியபிள ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். குவாரிய ஹோல்ட் பண்ணி வச்ச வேரியபிள் தம்பிகள் SQL. Select asterisks from users where username summon username and password summon password. அப்ப நாங்க நார்மலா பிள்ளைகள் யூசர் டேபிள் இருந்து சகல டேட்டாவையும் எடுக்கும். எப்ப யூசர் நேம் நாங்க என்டர் பண்ண யூசர் நேம் ஆகவும் பாஸ்வேர்ட் நாங்க என்டர் பண்ண பாஸ்வேர்டாகவும் இருந்தா அதனால வர எல்லா யூசருக்கான டேட்டாவையும் எடுக்கும். ரைட், இந்த குவாரியை நாங்க ஹால்ட் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் SQL. ஓகே, இப்ப இந்த குவாரியை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நாங்க குவாரி அப்படியே ரன் பண்ணணும் இல்லையா? குவாரியை ரன் பண்றதுக்கு முன்னாடி நாங்க கொடுக்குற மெத்தட் தாண்டா MySQL குவாரி மெத்தட். யார் பிள்ளைகள்? MySQL குவாரி மெத்தட். பாருங்க, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு MySQL குவாரி. ஃபர்ஸ்ட் ஒன் எங்களுக்கு கனெக்ஷன், அதனை தொடர்ந்து பிள்ளைகள் MySQL கோடிங்கை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்ப எங்கட கனெக்ஷன்ல MySQL கோடிங்க ரன் பண்ணும். இந்த கோடிங்க ரன் பண்ணி வார ரிசல்ட் பிள்ளைகள் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டா, ரிசல்ட்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கும். கிளியர்? ரிசல்ட்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வைக்கும். கிழக்கு இஃப் கண்டிஷன்ல பாக்குது பாருங்க, MySQL நம்பர் ஆஃப் ரோஸ் ஏண்டா எங்க MySQL கோடிங்கால வர ரோஸ் பிள்ளைகள் என்ன ரோ? ரிசல்ட் இல்ல. ஏன்னா ரிசல்ட்ல வார மெச் பண்ணப்படுகின்ற எலிமெண்ட் 0வோட பெருசான்னு பார்க்கும். 0வோட பெருசண்டா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸை நாங்க கலெக்ட் பண்ண போறோம். அதுக்காக ஃபெச் அசோஸ் மெத்தடை பயன்படுத்தி பிள்ளைகள் ரிசல்ட் 1 by 1 எடுத்து அவங்களோட யூசர் நேம், அவங்களோட நேம், அவங்களோட இமெயில பிள்ளைகள் நாங்க டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். ஓகே, நான் போடுவோம் யூடியூப்ல வீடியோ 1 by 1 இதை எடுத்த பார்க்கல எங்களுக்கு தொங்கல்ல பாக்குறதால டிஃபிகல்ட்டா விளங்கலாம் உங்களுக்கு. பட் நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் பிள்ளைகள் வீடியோ போடுவேன். வெரி சூன் பிள்ளைகள் நான் போட்டேன்னா குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன்டா. MySQLக்கும் போடுவேன், பைத்தனுக்கும் போடுவேன், இவருக்கும் போடுவேன். ஒருக்கா பாத்துக்கோங்க.
அப்ப எங்களுக்கு டேட்டா இருந்தா சிம்பிளா சொல்லுவோமே, டேட்டா இருந்தா யூசர் நேமையும் இமெயிலையும் காட்டும். அப்படி இல்லாட்டி இன்வெலிட் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு காட்டும். அப்ப இந்த கோடிங் மெயினான நோக்கம் என்னன்னா, உள்ளீடு செய்யற யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ஏற்ற மாதிரி பயனர்களோட தரவு இருந்தா அவங்களோட தரவுகளை டிஸ்பிளே பண்ணி காட்டும். அவ்வாறு இல்லையெனில் எரர் மெசேஜை காட்டும். கிளியரடா? இப்படித்தான் எழுதுது. ஒவ்வொரு லைனையும் இருக்கிறல மொத்தமா சாராம்சம் என்ன? உள்ளீடு செய்யற யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டுக்கு ஏற்றாற் போன்று பயனர் அட்டவணையில் இருந்து தரவுகளை பெற்று யூசர் நேம் இமெயில் ஆகிய பருமதிகளை காட்சிப்படுத்தும். அவ்வாறு இல்லையெனில் இன்வெலிட் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் என்பதை வெளியீடாக வழங்கும். கிளியர்? இங்க பாருங்க. PHP பொறிமுறையானது பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பெற்று அதனை கம்பெனி டேட்டாபேஸ் உள்ள யூசர் அட்டவணையில் சரிபார்க்கும். குறித்த பயனர் தரவு கிடைத்தால் பயனர் பெயர், முழு பெயர் மற்றும் மின்னஞ்சல் போன்றவற்றை வெளியீடாக கிடைக்கும். அவ்வாறு இல்லையெனில் இன்வெலிட் யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் எனும் செய்தி வெளியீடாக கிடைக்கும். ரைட்? இப்படி எழுதி விட்டீங்களா? சரி. இதே செட்டப் மார்னிங்களுக்கு அடுத்த கோடிங்க பாருங்க. கனெக்ஷனுக்கு MySQL கனெக்ட் லோக்கல் ஹாஸ்ட் ரூட் பாஸ்வேர்ட் கம்பெனி டேட்டாபேஸ் செலக்ட் அஸ்டிக்ஸ் ஃப்ரம் யூசர்ஸ் தான் எல்லாரோட டேட்டாவையும் எடுக்குது. குவாரி எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட் வந்து ரிசல்ட்ல இருக்கு. செக் பண்ணி பார்க்கும் ஜீரோவோட ரிசல்ட் கூடவா இருந்தா டேபிள் ஃபார்மேட் ஒன்று உருவாக்கி டேபிள் ஷேப்ல எல்லாரோட டேட்டாவை நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம். கிளியர்? சோமன் இந்த கோடிங் ஸ்டைல பாருங்க பிள்ளைகள். இது இந்த PHP குறிமுறை கம்பெனி டேட்டா பேஸ்ல இருந்து பிள்ளைகள் யூசர்ஸ் அட்டவணையில இருந்து எல்லாரோட டேட்டாவையும் பெற்றுக்கொண்டு யூசர் நேம், அவங்களோட ஃபுல் நேம், அவங்களோட இமெயில் போன்றவற்றை அட்டவணை வடிவுல வெளியீடு செய்கிறது. எப்படி போட்டீங்கன்னா சரி. ஓகே. ஸோ சிம்பிளா செய்யலாம்டா. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பிள்ளைய படிக்க பாருங்க. ரைட்? நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். கீழே வரைபடத்தில் தரவு செயல்முறைப்படுத்தல் படிமுறைகள் டேட்டா ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் வந்து காட்டப்பட்டிருக்கு. படிமுறை 1 பிள்ளைகள் தரவு சேகரிக்கிறது. படிமுறை 2 யாருமே சேகரிச்சால் படிமுறை 2 யாரு பிள்ளைகள்? தரவுகளை சரி பார்ப்பது, வெலிடேஷன். படிமுறை 2 தரவு சரிபார்த்தல். படிமுறை 3 பிள்ளைகள் தரவு உள்ளீடு, டேட்டா வெலிடேஷன் நடந்த பிள்ளைகள் நெக்ஸ்ட் யாருங்க? என்ன டேபிள டிஃபைன் பண்ணக்கூடாதா? எங்க இருக்கீங்க நீங்க? எங்க இருக்கே இல்லைங்க. நான் டிஃபைன் பண்ணி தான் நீங்க டேபிள். அப்படிலாம் தேவையில்ல. என்னென்ன குழந்தைகள் அவ்வளவுலாம் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பாருங்க எங்களுக்கு படிமுறை 1 பிள்ளைகள் தரவு சேகரித்தல், படிமுறை 2 தரவு சரிபார்த்தல், 3வது பிள்ளைகள் தரவு உள்ளீடு செய்தல், 4வது தரவை முறைவழிப்படுத்துற, 5வது 6வது பிள்ளைகள் வெளியிடும் சேமித்தலும். சோ இங்க நாங்க எழுத வேண்டியது படிமுறை 2க்கு எங்களுக்கு தரவு சரிபார்த்தல் அல்லது செல்லுபடியாக்கல், 3வது தரவு உள்ளீடு, 4வது தரவு செயல்முறைப்படுத்தல். ஓகே ரைட். பாருங்க, ஒரு பாடசாலையானது மாணவர்களின் வரவினை முகாமை செய்வதற்காக ஒரு கணினி அடிப்படையிலான வரவு முகாமை முறைமையினை அமல்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு நாட்களிலும் ஆசிரியர்கள் இலக்க முறை சாதனங்களை பயன்படுத்தி வரவினை பெற்றுக் கொள்கின்றனர். அத்துடன் இந்த முறைமை மூலம் முறைமையின் நிர்வாகி மற்றும் குறித்த மாணவனுடைய பெற்றோர் ஆகியோரால் பார்வையிடக்கூடியவாறு அறிக்கையானது தன்னியக்கமாக உருவாக்கப்படும். ரைட். குறித்த முறைமையினுடைய சில செயற்பாடுகள் கீழே தரப்பட்டுள்ளது. ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் மேலே உள்ள 2A1 பொருத்தமான படிமுறைகளை எழுதுக. ரைட், பார்ப்போம். உறுதி செய்யப்பட்ட வரவு விவரங்கள் ஒரு வலை படிவத்தின் மூலம் பாடசாலை தரவுத்தளத்துக்கு அனுப்பப்படுதல். பிள்ளைகள் சேகரிக்கப்பட்ட டேட்டா ஒரு ஃபார்ம் மூலமாக டேட்டா பேஸுக்கு அனுப்புறது. அது யாரு பிள்ளைகள்? டேட்டா சொல்லுங்க. நம்ம சேகரிச்ச தரவை டேட்டா பேஸ் ஒன்றுக்குள்ள அனுப்புறேன். அது யாரு பிள்ளைகள்? தரவு இன்புட். வெரி குட். டேட்டா இன்புட், தரவு உள்ளீடு. 2வது மணிகளுக்கு பாருங்க, ஒரு ஆசிரியர் வகுப்பறை, டேப்லெட் கணினிகள் மற்றும் களப்பயண பதிகள் போன்றவற்றிலிருந்து மாணவர்கள் வருகைகளை பெற்றுக்கொள்றது. யாரா இருக்கும்? அட்டண்டன்ஸை கலெக்ட் பண்றது. தரவு சேகரிப்பு. யார் பிள்ளைகள்? தரவு சேகரிப்பு. 3வது பாருங்க, மாதாந்த வரவு அறிக்கைகள் அதிபரின் கட்டுப்பாட்டு பலகையில டேஷ்போர்ட்ல காட்டப்படுதலும் பெற்றோருக்கு மின்னஞ்சல் செய்யப்படுதலும். இது யாரா இருக்கும்? டேஷ்போர்ட்ல ரெக்கார்ட் ஆகுது, இமெயில் அனுப்புறது, அவுட்புட். வெரி குட். தரவுத்தள முகாமை முறைமையானது
ஒவ்வொரு மாணவனும் வருகை தந்த மற்றும் வருகை தராத நாட்களின் எண்ணிக்கை மற்றும் சதவீதங்களை கணிப்பிட்டு பின்னர் முறைமை மூலம் அறிக்கை தயாரிக்கப்படுதல். யார் பிள்ளைகள்? ப்ராசஸ். யார் பெண்? ப்ராசஸ். வரைவினை உள்ளீடு செய்வதற்கு முன்பாக மாணவனின் அடையாள ஸ்டூடெண்ட் ஐடி சரியானதா மற்றும் மீள்பதிவு செய்யப்படவில்லையா என்பதை கணினி தன்னியக்கமாக சுவை பார்ப்பது. யார் பிள்ளைகள்? சரி பார்த்தல் இல்லையா? வேலிடேஷன். டவுட் இருக்காம? நெக்ஸ்ட் பாருங்க பிள்ளைகள், பிறப்பிக்கும் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ என்று சொன்ன பிள்ளைகள், நான் நேற்று கூட நாங்க கொடுக்குற உள்ளடக்கத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களோட ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளடக்கங்களை தயாரிக்கக்கூடிய ஏஐ எல்லாமே ஜெனரேட்டிவ் ஏஐ. பிறப்பிக்கும் ஏஐ ஜெனரேட்டிவ் ஏஐ என்பது பயிற்றுவிக்கப்பட்ட தரவுகள் ட்ரெயின் டேட்டா அடிப்படையில உரை, படங்கள், ஒலி, வீடியோ மற்றும் குறிமுறைகள் போன்ற புதிய உள்ளடக்கங்களை உருவாக்கும் ஒரு முறைமையாகும். இதற்கு தேவையான மாதிரிகளை பயிற்றுவிக்கவும் விருந்தோம்பு செய்யவும் அளவுகளை மாற்றவும் தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் பிற சேவைகள் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து வழங்கும். ரைட். கிளையுள்ள ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் உரிய மேக கணிமை சேவை மாதிரிகளை குறிப்பிடுக. தம்பி, கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ் எங்களுக்கு 3 இருக்குமான்னு பேசிக்கா. சாஸ், பாஸ், ஐயாஸ். ஃபாஸ் என்று கூட இருக்கு, ஃபங்க்ஷன் as a service. ரைட், பார்ப்போம். ஒரு தொடக்க நிறுவனம், ஸ்டார்ட் அப் கம்பெனி சந்தைப்படுத்தலுக்கு தேவையான படங்களை உருவாக்க வலைத்தளத்தில் உள்ள முன் பயிற்சி பெற்ற ஏஐ மாதிரிகளை பயன்படுத்தல். சொல்லுங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று பிள்ளைகள் அவனோட மார்க்கெட்டிங்குக்கு தேவையான பிக்சர்ஸை வந்து ஜெனரேட் பண்றதுக்காக ப்ரீ ட்ரெயின் பண்ணப்பட்ட ஏஐ மாடல்ஸை வந்து பயன்படுத்துறாங்க. யாரா இருக்கும்? பாருங்களேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி பிக்சரை ஜெனரேட் பண்றதுக்காக வெப்சைட் ஒன்றை யூஸ் பண்றான். யாரா இருக்குண்டா? சாஸ். யாருமே? சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அப்ப அந்த ட்ரெயின் பண்ணப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட் வந்து அவனுக்கு தேவையான பிக்சரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். கிளியர்? வெப்சைட் மூலமா அவனுக்கு தேவையான பிக்சர்ஸ் எல்லாம் ஜெனரேட் பண்றான். யார் பிள்ளைகள்? சாஸ். ஒரு நிறுவனம் அதற்கென உரிய தனித்துவமான இயற்கை மொழி மாதிரியை, ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு சொல்லி ஜுனிக்கான எக்ஸாம்பிள் சாஸ் பாஸ் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஒரு நிறுவனம் அதற்கென உரிய தனித்துவமான இயற்கை மொழி மாதிரியை ஆன் நேச்சுரல் லாங்குவேஜ் மாடலை மேக கணிமை சார் பட முறைவழி அலகுகளை பயன்படுத்தி விருத்தி செய்து பரீட்சித்து பின்னர் அதை ஞாபகப்படுத்தல். யார் பிள்ளைகள்? இப்ப கிளவுட்ல ஒரு ஜிபியூல வந்து டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அங்கேயே டெப்ளாய் பண்றான். யாரா இருக்கும்? டெவலப்பர் உருவாக்க அதுக்கு தேவையான டிப்ளாய்மெண்ட் செய்ய டெஸ்ட் பண்றதுக்கு தேவையான வசதி பாஸ். PWS பாஸ். ஒரு தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு கட்டுரை எழுதுவதற்காக ஒரு ஆன்லைன் சார் ஏஐ எழுது உதவியாளரினை ஏஐ ரைட்டிங் அசிஸ்டண்டை பயன்படுத்துவது. யார் இருக்கும்? சாஸ். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். சாஸ். எங்களுக்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் ரன் ஆகும். அந்த அசிஸ்டன்ட் எங்களுக்கு பொதுவாக அப்ளிகேஷன் சார். அந்த அசிஸ்டன்ட் எங்களுக்கு நாங்க அந்த அசிஸ்டன்ட்ல எங்களுக்கு டாபிக்கை கொடுத்த மாட்டோம். அந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் எங்களுக்கு கட்டுரை எழுதி தரும். அப்படி ஒரு மென்பொருள் தானே சாஸ். வாட் இஸ் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஐயாஸ் அண்ட் பாஸ்? அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க, நல்லா பாருங்க. எங்களுக்கு ஒரு சூட்டிகை இள முறைமையானது ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் பார்த்தோம் அப்படிகள் நிகழ்நேர முறை வழிபடுத்தலுக்கு தேவையான தரவுகளை மெய்நிகர் சேவையகங்கள்ல சேமிக்கலாம். மெய்நிகர் சேவையம் அப்படிகள் வர்ச்சுவல் ஸ்டோரேஜ்ல சேமிக்கிறது. யாரு? ஐயாஸ். வெரி குட், ஐயாஸ். ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், கீழே தரப்பட்டுள்ள கூற்றுகளில் உள்ள இடைவெளிகளுக்கு பொருத்தமான பதங்களை எழுதுக. ஓர் இதற்கும் இடையில் நடைபெறும் ஆன்லைன் மூலமான பரிமாற்றம் B2C ஆகும் என வருமான சொல். ஒரு வணிக நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில் அல்லது ஒரு வியாபாரத்துக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில் நடைபெறும் ஆன்லைன் பரிமாற்றம் B2C. கிளியர்? இந்த முறையில் வலைத்தளத்தை உலாவும் வேளையில வாங்கறதுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து சேகரிப்பு வைப்பதற்காக ஒரு என்ன தேவை பிள்ளைங்களுக்கு? தேவையான பொருளை நாங்க பிக் பண்றதுக்காக ஒரு ஷாப்பிங் கார்ட், கொள்வனவு கூடை அல்லது பண்டக சேகரிப்பு வண்டி. கிளியர்? கொள்வனவு கூடை காணப்படுகிறது, ஷாப்பிங் கார்ட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ் என்பது எந்த ஒரு பௌதிக கடைகளுமற்ற ஓர் இந்த நிறுவன வகையாக இருப்பதுடன், தமிழ் நிறுவன வகைகள் எங்களுக்கு பியோ கிளிக்,
பியோ பிரிக் அண்ட் கிளிக் இருக்குமோ நீங்க சொல்லுங்க. எந்த பௌதீக கடைகளும் இல்லைண்டா நெட்ஃபிளிக்ஸ் யாரா இருக்கும்? பியோர் கிளிக். நெட்ஃபிளிக்ஸ் என்பது எந்த ஒரு பௌதீக கடைகளும் மற்ற ஒரு பியோர் கிளிக் நிறுவன வகையாக இருப்பதுடன் இது இணைய வழி மூலமாக இலக்க முறை உள்ளடக்கங்களை வாடிக்கையாளருக்கு வழங்குகிறது. இது இந்த மாதிரியம் மூலமாக லாபம் ஈட்டுவதனால் வாடிக்கையாளர்கள் திரைப்படங்களை பார்ப்பதற்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு நிலையான கட்டணத்தை செலுத்துதல் வேண்டும். இப்ப கஸ்டமர்ஸ் குறிப்பிட்ட காலத்துக்கு முன் ஒரு பிக்ஸ்டான அமௌண்ட்டை பே பண்ணணும்டா அது யார் அப்படிகள்? சப்ஸ்கிரிப்ஷன் as the ரெவன்யூ மாடல், சேல்ஸ் அல்ல. குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் பேக்கேஜ் எடுக்கலாம். இது யாரு? சந்தா படத்தினூடான வருமானம். சந்தா பணத்தினூடான வருமானம் மாதிரியம் மூலமாக சந்தா பணத்தினூடான வருமானம். பியோ கிளிக்கு தமிழ்ல பியோர் எழுதுவாங்க, பியோ எழுதுவாங்க, அல்லது தூய தூய கிளிக் அல்லது பியோர் கிளிக் எழுதலாம். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு சந்தா பணத்தினோட வருமானம் மாதிரியம் மூலமாக லாபம் ஈட்டுவதனால் வாடிக்கையாளர்கள் திரைப்படங்களை பார்ப்பதற்காக குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு நிலையான கட்டணத்தை செலுத்துதல் வேண்டும். வாடிக்கையாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து கட்டணங்களும் எதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக முறைவழிப்படுத்தப்படும்? என்ன வரும்? பேமெண்ட் கேட்வே. யாருமன்? பேமெண்ட் கேட்வே. நாங்க சொல்லுவோம் கொடுப்பனவு நுழைவாயில் என்று சொல்லி. யாரப்பன்? கொடுப்பனவு நுழைவாயில், ரைட்? கொடுப்பனவு நுழைவாயில் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக முறைவழிப்படுத்தப்படுகின்றது, ரைட்? அடுத்து பாரம்பரியங்களுக்கு குவாண்டம் கணிதல் என்பது பாரம்பரிய கணினிகளை விட வேகமாகவும் வினைத்திறனாகவும் தரவுகளை முறைவழிப்படுத்த குவாண்டம் பொறிமுறைகளை பயன்படுத்துகிறது. குவாண்டம் கணினியை பயன்படுத்துவதனால் கிடைக்கும் சூழலியல் அனுகூலம் ஒன்றை குறிப்பிடுக. தம்பி, என்வாயரன்மெண்ட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்? நாங்க எல்லாரும் ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்றதை விட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல நடக்குமெண்டா பிள்ளைகள், எல்லா ப்ரோசஸிங்கும் ஒரு இடத்துல நடக்குமெண்டா சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற கதிர்வீசல் எல்லாம் உங்களுக்கு குறையுமா இல்லையா பிள்ளைகள்? ஹீட் எல்லாம் குறையுமா இல்லையா? வேஸ்டேஜ் எல்லாம் குறையுமா இல்லையா? எஸ்ஆனோ பிள்ளைகள், தனித்தனி கம்ப்யூட்டர்ஸ்ல ஒர்க் பண்றதை விட ஒரு கம்ப்யூட்டர்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ண வேண்டாமன் குறையும் எங்களுக்கு. பாருங்க, இதை பாருங்க, நான் போட்டிருப்பேன். எஸ், பாருங்க. reduced energy usage by centralizing server or faster computation. விரைவான கணித்தல் பிள்ளைகள் அல்லது எங்களுக்கு பொதுவான சர்வர்ஸ் நாங்க பயன்படுத்துறதால எனர்ஜி எங்களுக்கு குறைவடையும். ஓகே. சப்போர்ட் ஃபார் ரினியூவல் எனர்ஜி ஆப்டிமைசேஷன் அண்ட் ஸ்மார்ட் கிரிட். எங்களுக்கு மீள் உருவாக்க பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான சக்தியையும் பயன்படுத்தும் பிள்ளைகள். மீள் உருவாக்க சக்தியை பயன்படுத்தும், ரைட்? less electronic waste due to virtualization and shared resources. எங்களுக்கு பகிரப்பட்ட ஒரு மாயமான ரிசோர்ஸை நாங்க பயன்படுத்துறதால எங்களுக்கு வர எலக்ட்ரானியல் கழிவு வந்து குறையும். நாங்க எல்லாரும் யூஸ் பண்ண பிள்ளைகள் பழுதடைய சூழலுக்கு நாங்க தூக்கி தூக்கி அறிவோம். பட் இது எங்களுக்கு கிளவுட் இல்லையோ. கிளவுட் என்ன, நாங்க சர்வர் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றலையே. இப்ப சர்வர் ஒரு இடத்துல இருக்க போதும். இப்ப சர்வர் எங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கிறதால அங்க மட்டும்தான் வேஸ்டேஜ் வரும். எங்களால வர வேஸ்டேஜ் வந்து குறைக்கப்படும், ரைட்? நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, நவீன தொழில்நுட்பங்கள், ஐஓடி, ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் மக்களின் வாழ்க்கை தரத்தை எவ்வாறு மேம்படுத்த முடியும் என்பதனையும் மற்றும் சமூகத்துல இவற்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு எதிர்மறையான தாக்கத்தையும் குறிப்பிடுக. தம்பி, கிளவுட் வந்து நார்மலா பிள்ளைகள் லேட்டஸ்டான ஏஐ எல்லாம் வந்த பிறகு சூழலுக்கு நிறைய நன்மைகள் இருக்கு பிள்ளைகள். ஒண்ணுமே நாங்க சொல்லலாம் பிள்ளைகள், ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியா போகாம பிள்ளைகள் சேனலிங் மூலமாக டெலிமெடிசின் ஊடாக நாங்க மருத்துவத்தை பிள்ளைகள் ஈடுபடலாம் இல்லையா, ஆன்லைனு கூடாக. அதே மாதிரி பிள்ளைகள் ரிமோட் எஜுகேஷன் இருக்கும், ரிமோட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இல்லையா, டிஸ்டன்ஸ் லேர்னிங் என்று சொல்வோம். நாங்க தொலை தூரத்தில் இருந்த பிள்ளைகள் தொலைதூர பல்கலைக்கழகங்கள்ல நல்ல பட்ட படிப்புகள்ல நாங்க மேற்கொள்ளலாம் வீட்டுல இருந்து கொண்டே. யோசிச்சு பாருங்க, ஆன்லைன்ல நாங்க ஒர்க் பண்ணலாம் பிள்ளைகள், ரிமோட் ஜாப் இப்படி எத்தனையோ நாங்க ஈட்டு போலாமா. ஆனா தீமை என்னன்னு பார்த்தா பிள்ளைகள், ஏஐ இப்படியான டெக்னாலஜி வர வர வேலை வாய்ப்புகளை இழக்க நேரிடுமா இல்லையா நிறைய பேர்? எஸ். வேறமான என்ன சொல்லுவோம், பிரைவசி ப்ராப்ளம் நடக்குமா இல்லையா? பிரைவசி இஷ்யூ கூடுமா இல்லையா? கூடும். வேற பிள்ளைகள், சமூகத்துல ஏஐ தெரிஞ்சவன், அதாவது ஐடி தெரிஞ்சவன், ஐடி தெரியாதவன் சொல்லி சமூகத்துக்குள்ள டிஜிட்டல் டிவைட் இன்னும் உருவாகுமா இல்லையா? இலக்க பிரிப்பு உருவாகுமா இல்லையா பிள்ளைகள்? இந்த ஏஐ வந்தாலும் பிள்ளைகள் ஐடி படிச்சாலும் அவனுக்கு ஏஐ தெரியாண்டா அவன் ஒரு டைப், ஐடி படிச்சு ஏஐ தெரிஞ்சவன் ஒரு டைப். சமூகத்துல இலக்க முறை பிரிப்பு நடக்குமா இல்லையா?
எஸ் அந்த வருது. சமூக ஒழுக்க நெறி பிறழ்வு எல்லா வருமா இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள், மூணாவது ஸ்ட்ரக்சர். ஒரு நேர் முழு எண்ணை உள்ளீடு செய்து அதன் இலக்கங்களை தலைகீழாக மாற்றி அச்சிடுவதற்காக ஒரு பாக்கெட் கோடு படத்தை வரைக. உதாரணமா நாங்க 5, 6, 2, 3 உள்ளிடா வழங்கினா 2, 6 அஞ்சங்களுக்கு வழியிடா கிடைக்கும். இதுக்கான ஃப்ளோ சார்ட் நான் அனுப்புறோம் பாருங்க. நான் பைத்தன் கோடிங் பிளேல எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணா ஃப்ளோ சார்ட் அதே மாதிரி தாங்க வரப்போகுது. பட் டிராவிங்ல வரப்போகுது. கேஸ்லயும் உங்களுக்கு எல்லாம் ஒன்று ஆயிடா. பைத்தன் கோடிங்கும் ஃப்ளோ சார்ட்டும் ஒன்று தான் எங்களுக்கு. அது கிராபிக்ஸ்ல காட்டுற டிராவிங்ல, இது நாங்க எழுத்து மூலம் காட்டுறது. அப்போ உங்களுக்கு கோடிங்க ஃபுல்லா கிளியரா விளங்கப்படுத்தி விட்டுட்டு ஃப்ளோ சார்ட் அனுப்பினா பாப்பீங்கண்ணே, டைமை மிச்சம் பிடிக்கலாம். கேஸ்லயே ரைட். இங்க பாருங்க, உங்களுக்கு ஐடியா தரேன்னா தம்பி, நாங்க ஒரு நம்பரை எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணணும்னு சொன்னடா. என்ன ஐடியா தெரியுமா? ஸ்ட்ரிங்க ரிவர்ஸ் பண்ணல. யார ரிவர்ஸ் பண்ண போறோம்? நம்பரை. ரைட். தம்பி இங்க பாருங்களா, ஐடியா தரும். தென் நாங்க கோடிங் பார்ப்போம். எங்கள்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது வேமன். ஓகே, நம்பர் ஒன்று எங்கள்கிட்ட இருக்கு பிள்ளைகள். லெட்ஸ் சே 682 எங்கள்கிட்ட இருக்குன்னு வேமன். இதை நாங்க ரிவர்ஸ் பண்ணணும். ரைட். அப்ப ரிவர்ஸ் பண்ற நம்பரை பிள்ளைகள் ஸ்டோர் பண்றதுக்காகவும் நான் ஆரம்பத்துல பிள்ளைகள் ஒரு வேரியபிள் ஒன்று எடுக்கணும் இல்லையா? ரைட். இப்போதைக்கு எங்களுக்கு ரிவர்ஸ் இல்ல, ரிவர்ஸ் இருக்கட்டுமா? ரைட். நீங்க பாருங்க, ஐடியா சொல்றேன். நம்பர் சமன் 682 கிளியர் ஆரம்பத்துல. இப்ப நாங்க பிள்ளைகள் தொங்கல் நம்பர் எடுக்கணும்டா என்ன கால்குலேஷன் பண்ணா தொங்கல் நம்பர் எடுக்கலாம்? சொல்லுங்க. தொங்கல் லாஸ்ட் நம்பர்ஸ் எடுக்கணும்டா பிள்ளைகள் என்ன கால்குலேஷன் பண்ணினால் லாஸ்ட் நம்பர் எடுக்கலாம்? 682 எத்தனையால பிரிச்சா மிச்சம் 2? கெஸ் பண்ணுவோம். 682 எத்தனையால பிரிச்சா பிள்ளைகள் மிச்சம் எங்களுக்கு 2? சொல்லுங்க. 682 எத்தனையால பிரிச்சா பிள்ளைகள் மிச்சம் எங்களுக்கு 2? 10ஆல. வெரி குட், 10ஆல. அப்ப இங்க பாருங்க, ஐடியா என்னடா பிள்ளைகள், ஆரம்பத்துல 682 ரிவர்ஸ் பண்ணப்பட்ட நம்பர் ஆரம்பத்துல நான் 0 ஒன்று எடுக்கேன். கிளியர் ரைட். இப்போ எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணல 0. தம்பி எங்களோட ஐடியா என்னன்னா, இந்த ஒவ்வொரு நம்பரையும் பிள்ளைகள் நாங்க எடுக்க போறோம். கடைசி பெருமானத்தமன் ஒவ்வொன்னு நாங்க எடுக்க போறோம் பிள்ளைகள். ஒவ்வொரு நம்பரை எடுத்துமே நாங்க பிரிச்சு பார்க்க போறோம். 10ஆல வர மிச்சத்தை. ரைட். கொஞ்சம் விளங்கி எடுங்களா பிள்ளைகள், ஸ்லோவா கொண்டு போறேன், கொஞ்சம் விளங்கி எடுங்க. டவுட் ஏது வந்தாமல் உடனே கேட்டுருணுமா? டவுட் ஏது வந்தா பிள்ளைகள் உடனே கேட்டுறணும். டவுட் இல்லைன்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க மூவ் ஆயிட்டு இருக்கலாம். கிளியர் தம்பி? திறமையும் சொல்றா டவுட் வந்தா கேட்கணுமா? ரைட். சோ என்கிட்ட டார்கெட் என்ன தெரியுமாடா? டார்கெட் பிள்ளைகள் எப்படி நாங்க இந்த ப்ரோக்ராமை செய்ய போறோம்டா, ஐடியாவை சொல்றோம். ஐடியாவை சொல்லிட்டு பிள்ளைகள் கோடிங் எழுதுவோம். சரியா? ரைட். ஐடியாவை சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களோட நம்பர் 682. சரியா? நம்பர் 682. ரைட். ரிவர்ஸ் எங்களுக்கு ஆரம்பத்துல 0. இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்? நம்ம நம்பரை பிள்ளைகள் 10ஆல பிரிச்சு மிச்சம் எடுக்கணும்டா. இதைத்தான் நாங்க கோடிங்கா கொடுக்கணும். நம்பரை 10ஆல பிரிச்சு மிச்சம் எத்தனை கேட்போம். ஒரு நம்பரை நாங்க 10ஆல பிரிச்சோம்டா மிச்சம் எத்தனை? டிராவிங்ஸ் நீங்க பண்ணி பாருங்க. சின்ன பிள்ளையிலேயே டிராவிங்ஸ் நீங்க பண்ணி பாருங்க. நான் இப்ப போர்டை ஷேர் பண்ணணும், திரும்ப போனை கனெக்ட் பண்ணணும், வேலை சுத்தி ஒழிச்சு இல்லை. இப்போ நான் நைட்டுக்கு ஒன்றா ட்ரா பண்ணி காட்டுறேன். நைட்டுக்கு நாங்க பார்க்க தானே ஃப்ளோ சார்ட். நைட்டு போட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த டைம் ஞாபகப்படுத்துங்க, ட்ரா பண்ணி காட்டுறேன். அறவே எங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா நாங்க ஒன்றும் செய்யலாம. அப்படி நீங்க பைத்தன் செய்யவே இயலாது. எப்படியும் நீங்க பைத்தனை ஸ்ட்ரக்சர் ஓடிடுங்க பிள்ளைகள். அப்படியே ஸ்ட்ரக்சர் ஓடிடுங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சரை செய்ய பாருங்க. ஸ்ட்ரக்சர் செய்யாட்டி ஏபி கஷ்டம். ஸ்ட்ரக்சரை மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்க பிள்ளைகள். எஸ்ஏல வார பைத்தன் நீங்க செஞ்சாலும் மட்டும் செய்யாட்டி மட்டும் அது மூடி இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சர்ல வார பைத்தன் செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சுங்க. சரிங்க பாருங்க. இப்போ நார்மல் பிள்ளைகள் நம்பர் எங்களுக்கு 682 கிளியரா விளையாடுங்க. 682 ரிவர்ஸ் பண்ண நம்பர் பிள்ளைகள் ஆரம்பத்துல எங்களுக்கு 0. நம்பரை நான் 10ஆல பிரிச்சு பார்க்க மிச்சம் எத்தனை சொல்லி என்ன வரும் சொல்லுங்க. அப்ப ரிமைண்டர் என்ன? ரைட். சொல்லுங்க. நம்பரை 10ஆல பிரிச்சு பார்க்க பிள்ளைகள் மிச்சம் எத்தனை சொல்லி 682 10ஆல பிரிச்சா மிச்சம் எத்தனைடா? 2. அப்ப நாங்க என்ன பண்ணணும்?
ரிவர்ஸ் பண்ண நம்பரோட ரெண்டை கூட்டணும். இஸ் இட் ஓகே? ரிவர்ஸ் பண்ண நம்பரோட பிள்ளைகள் ரெண்டை கூட்டணும். ரைட்? சொல்லுமா எங்களுக்கு என்ன வரப்போது? சொல்லுங்க. 682 நாங்க 10ஆல பிரிச்சிருக்கோம். மிச்சம் எத்தனைங்களுக்கு 2. அந்த 2 வந்து நாங்க எங்க ஆட் பண்ணணும் பிள்ளைகள்? ரிவர்ஸ் பண்ணப்பட்ட நம்பர்ல ஆட் பண்ணணும். ஓகேவா? ரிவர்ஸ் பண்ணப்பட்ட நம்பர்ல ஆட் பண்ணணும். ஓகேவாடா? இப்ப எங்களுக்கு 2 ஆட் பண்ணாம இனி அடுத்த கால்குலேஷன் யாருக்கு செஞ்சோம்டா? சரி, 68க்கு செஞ்சோம்டா. சரி, எஸ் சொன்னவா? அடுத்த கால்குலேஷன் யாருக்கு சொன்னோம் பிள்ளைகள்? 68க்கு செஞ்சோம்டா. சரி, பிகாஸ் நாங்க 2க்கு பார்த்துமா 2 எடுத்துட்டோமா இல்லையா? கடைசி நம்பரை கலட்டுறோம் பிள்ளைகள். கடைசி நம்பரை கலட்டி வாரதுக்கு ஒரு டிஜிட்ல லாஸ்ட் நம்பர்ஸ் பிள்ளைகள் நாங்க பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு நம்பரை 10ஆல பிரிச்சோம்டா. சரி, ஒரு நம்பரை 10ஆல பிரிச்சு வர மிச்சம் பிள்ளைகள் லாஸ்ட் டிஜிட். கிளியர்? அப்ப 682 நாங்க 10ஆல பிரிச்சோம்னா வர 2 பிள்ளைகள் கடைசி பெருமானம். ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ரைட். இப்ப நாங்க செய்யணுமான்னு 68 தானே தம்பி? இப்ப சொல்லு, 682ல இருந்து 68 நாங்க வெளியிடா போறணும்டா பைத்தன்ல என்ன ஆபரேஷன் செய்யணும்? டிவிஷனா ஃப்ளோர் டிவிஷனா? இப்ப நம்பர் மானியங்களுக்கு ஆரம்பத்துல 682 இருக்கு பிள்ளைகள். இந்த 682 நான் 68 மாத்தணும். அப்ப 682 10ஆல பிரிச்சால் 68 வருமா? அல்ல 622 ஃப்ளோர் டிவிஷன் பண்ணினால் 10ஆல 68 வருமா? ஃப்ளோர் டிவிஷன் பண்ணணும். கிளியர்? சோ நாம் ஃப்ளோர் டிவிஷன் பண்ணினால் ஃப்ளோர் டிவிஷன் பண்ண பிள்ளைகள் 682ல 10 எத்தனை முறை என்று பார்த்தா பிள்ளைகள் 68. அப்ப நம்பர் எனக்கு இப்ப யாராம் மாறட்டுமே? 68 மாறட்டு. கிளியர்? இப்ப நாங்க மீண்டும் செக் பண்ணி பார்க்க போறோம். நம்பர் எங்களுக்கு சைவரை விட பெருசா இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகே, நம்பர் சைவரை விட பெருசா இருந்தால் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பிரிச்சு நாங்க பெருமானத்தை ஆட் பண்ணி கொண்டு போவோம். கிளியர்? நம்பர் எங்களுக்கு சைவரை விட பெருசா இல்லாட்டி பிள்ளைகள் நாங்க லூப்பை ஸ்டாப் பண்ணிட்டோம்டா. சரி, கிளியர்? வெரி சிம்பிள் மேன். லூப் எங்களுக்கு எதுக்குள்ள நடக்க மாட்டா பிள்ளைகள்? நம்பர் சைபரை விட பெருசுண்டா. நாங்க ஒவ்வொரு நம்பரா கழிச்சு வாரமே ஃப்ளோ டிவிஷன் பண்ணக்குள்ள பிள்ளைகள் 0 பாயிண்ட் வரக்குள்ள 0 ஆயிரும். அப்ப 0வோட பெருசுண்டா நம்பர் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். 0வோட பெருசு இல்லாட்டி எல்லா நம்பரும் நாங்க ரீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். கிளியர்? அப்ப நம்பர் வந்து 0வோட பெருசான்னு பார்க்க பிள்ளைகள். 0வோட நம்பர் எங்களுக்கு பெருதுன்னு சொன்னா 0வோட நம்பர் எங்களுக்கு பெரிய நம்பராக இருந்தா நாங்க இப்ப என்ன பண்ணுவோம் பிள்ளைகள்? அந்த நம்பரை மீண்டும் மாடுலஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்பர் எங்களுக்கு 68 மகன். இப்ப 68 10ஆல பிரிச்சு மிச்சத்தை பார்க்க எத்தனைன்னு சொல்லி 68 10ஆல பிரிச்சா மிச்சம் எத்தனை மகன் எங்களுக்கு? 8. இப்போ இந்த ஆபரேஷன் எங்க அட்டாகும் பிள்ளைகள்? இங்க அட்டாகும். கிளியர்? அட்டாகி போட்டு மீண்டும் எங்களுக்கு நம்பர் சமன். சொல்லுங்க, நம்பர் சமன் இருக்கிற நம்பரை 10ஆல மாடுலஸ் பண்ண போறோம். ஃப்ளோ டிவிஷன். அப்ப 68 ஃப்ளோ டிவிஷன் 10 நம்ம எங்களுக்கு வாரதியார் பிள்ளைகள். வாரதியார் 6. அப்ப எங்களுக்கு நம்பர் யாரா மாறிட்டு? 6ஆ மாறிட்டு. இப்ப இந்த நம்பர் பிள்ளைகள் 6 கொண்டு வந்து நாங்க மேலே செக் பண்ணி பார்ப்போம். 0வோட 6 பெருசா? 6 பெருசு. 6 பெருசுண்டா திரும்ப நாங்க 6 10ஆல மாடுலஸ் பண்ணுவோம். சின்ன நம்பரை பெரிய நம்பரால மாடுலஸ் பண்ணுன்ற போது யார் வரும் பிள்ளைகள்? சின்ன நம்பர். அப்ப எங்களுக்கு இங்க அந்த சின்ன நம்பர் போயிட்டு அட் ஆகும். இப்ப நம்பர் எங்களுக்கு 6 பிள்ளைகள் 10ஆல ஃப்ளோ டிவிஷன் பண்ணி பார்த்தா ஆன்சர் 0. மேல போயிட்டு பார்க்கும் 0வோட 0 பெருசா? 0வோட 0 பெருசு இல்லண்டா இப்ப எங்களுக்கு ரிவர்ஸ வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம்னா. சரி, ஐடியா விளையாடா? ஓகே, 10ஆல மாடுலஸ் பண்ணி கடைசி நம்பர் எடுத்துக்கிட்டு வார. கடைசி நம்பர் போனதால ஃப்ளோ டிவிஷன் பண்ணிட்டோம்டா ஒவ்வொரு கடைசி நம்பரையும் ரிமூவ் பண்ணி வரலாம். ஓகேவா? கடைசி நம்பர் எடுக்கிறதுக்காக மாடுலஸ், கடைசி நம்பரை ரிமூவ் பண்றதுக்காக ஃப்ளோ டிவிஷன். ஓகே, பைத்தன் கோட் எழுதி பார்ப்போமா? பைத்தன் கோட் எழுதி பார்ப்போம் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லி. நான் பைத்தனோட எடுத்து கண்டருடையன் பைத்தன் கோட் எழுத ப்ராப்ளிகா டவுட் தான் கேட்கணும். ரைட், நீங்க பாரு. முதல்ல அப்படியே நாங்க நம்பர் செட் பண்ணுவோம். ரிவர்ஸ் பண்ணப்பட்ட பெருமானத்தையும் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கா நம்பரையும் ரிவர்ஸ் பண்ண பெருமானத்தையும் நாங்க செட் பண்ணுவோம். யூசர் டானே கேட்க போறோம் இன்புட் பண்றதுக்கு. ரைட்,
யூசர்கிட்ட இன்புட் பண்ண கேட்கணும் இல்லையா? ஓகே, இந்த யூசர் இன்புட் பண்ற நம்பர் தான் பிள்ளைகள் அங்க மாத்தணும். இப்ப சொல்லுமன் பைத்தன்ல இன்புட் பண்றதுக்கு என்ன கோடிங்? நாங்க நம்பர் என்று சொல்லி பிள்ளைகள் நான் ஒரு வேரியபிள் எடுக்க நம்பர் நம்பர் சமன் கொஞ்சம் போல்ட் ஆகும் என்ன சொல்லுங்க. நம்பர் சமன் இன்ட் இன்புட் என்டர் எனி நம்பர் எனி பாசிட்டிவ் நம்பர் ரைட். இது எங்கட கோட். ஆரம்பத்துல ரிவர்ஸ் பண்ணப்பட்ட பருமானம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 0. ஆரம்பத்துல ரிவர்ஸ் பண்ணப்பட்ட நம்பர் எங்களுக்கு 0. சரியும் சார் 2024 பாஸ்ட் பேப்பரை இப்படி சிம்பிளா சொல்லிடலாமா? இப்போதைக்கு எனக்கு கேளாம நாங்க நோக்கம் நாங்க செமினார் முடிக்கணும். முடிச்ச பிறகு நான் வந்து யூடியூப்ல போட்டு விடுறேன். இல்லாட்டி நான் செமினார் முடிக்கல, நைட்டுக்குள்ள முடிக்கணுமே. நான் பாருங்க, நம்பர் சம்மன் எங்களுக்கு இன்ட் இன்புட் எந்த எனி பாசிட்டிவ் நம்பர் நாங்க ஒரு நம்பர் என்டர் பண்ணுவோம். அது நம்பர்ஸ்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகும் பிள்ளைகள். ரிவர்ஸ் இருக்குமான ஆரம்பத்தில் எங்களுக்கு ரிவர்ஸ் யார் பிள்ளைகள்? 0. இப்ப சொல்லுமா லூப் எங்களுக்கு எப்ப நடக்கும் பிள்ளைகள்? எது வரைக்கும் லூப் நடக்கும்? நான் சொன்னதை வச்சு சொல்லுங்க. எது வரைக்கும் லூப் நடக்கும்? நம்பரின் பெருமானம் சொல்லுங்க. நம்பரின் பெருமானம் 0வோட பெருசா இருந்தால் லூப் நடக்கும். எஸ்ஆனோட நம்பரின் பெருமானம் 0வோட பெருசா இருந்தா லூப் நடக்கும், இல்லாட்டி லூப் நடக்கப்படா. அப்ப சொல்லுங்க பிள்ளைகள், வாயில் நான் கேட்க நம்பர் பாருங்க, நம்பர் கிரேட்டர் தேன் யாருக்கு? 0 கேட்க. அப்படி இருந்தா பிள்ளைகள் இருந்தா முதலாவது வேலை எங்களுக்கு ரிமைண்டரை கணிக்கிற மிகுதியை கணிக்கிற எஸ் ஆனவன். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் யார் பிள்ளைகள்? மிகுதியை கணிப்பது. மிகுதியை கணிக்க கோடிங் என்ன எங்களுக்கு? மிகுதியை கணிக்க கோடிங் என்ன பிள்ளைகள்? சொல்லுங்க, மிகுதியை கணிக்க கோடிங் என்ன? நான் ரிமைண்டர் என்று எடுக்கும் வேரியபிள் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க நம்பர் மாடுலஸ் 10. நம்பரை 10ஆல பிரிச்சு மொட்டை அடிக்கல பைத்தன் கோடிங்லயோ மாடுலஸ் நம்பரை 10ஆல மாடுலஸ் பண்ணி மிச்சத்தை நாங்க எங்க ஸ்டோர் பண்றோம்? ரிமைண்டர்ல. அவன் எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைகள் நாங்க இங்க 753 என்டர் பண்ணா 753 10ஆல பிரிச்சா மிச்சம் 3 எங்களுக்கு வந்திருக்கு. ரிமைண்டருக்கு யார் வந்திருக்கு? 3 எங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு சிஸ்டம் கேட்கும் சைபர் 753 பெருசா? எஸ் எஸ் அண்டா 753 இங்க 753 10ஆல மாடுலஸ் பண்ணி மிச்சம் எங்களுக்கு யாரை ரிட்டர்ன் பண்ணும் பிள்ளைகள்? 3 ரிட்டர்ன் பண்ணும். 3 ரிட்டர்ன் பண்ணாம இப்ப நாங்க கொண்டு வந்து ரிவர்ஸ் ஸ்லாட் பண்ணணும் இல்லையா? அப்ப ரிவர்ஸ் ஸ்லாட் பண்ண கோடிங் என்ன? சோ ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற ரிவர்ஸ 10ஆல பெருக்கினால் அங்க 10ஆல பிரிக்கும் எங்களுக்கு. இப்போ 10ஆல பிரிக்கிறதால ஆல்ரெடி இருக்கிற ரிவர்ஸ்ல நாங்க 10ஆல பெருக்கி அதோட யாரை கூட்டி விட்டோம்னா சரி எங்கட வார ரிமைண்டரை கூட்டி விட்டோம்னா சரி எஸ் ஒன்னோட சொல்லுங்க. ரிவர்ஸ் நம்பர் எங்களுக்கு பிள்ளைகள் ஆரம்பத்துல 0. அப்ப 0 இன்டூ 10 பிளஸ் 3 யாரு 0? சொல்லுங்க. 0 பிளஸ் 3 யாரு எங்களுக்கு? 3 வந்து சேர்ந்துட்டு. இஸ் இட் ஓகே? டவுட் இருக்கா? அங்க மேலுக்கு 10ஆல பிரிச்சு இதை கழிச்சு எழுக்கிறதால 10ஆல பெருக்கி இங்க ஆட் பண்றோம். ஓகேவா? கிளியர்? ரிமைண்டர்ல எங்களுக்கு பிள்ளைகள் ஒரு நம்பரோட கடைசி டிஜிட் எடுக்கிறதுக்காக 10ஆல பிரிச்சு மிகுதி எடுக்க 3. இந்த 3 கொண்டு வந்து ஒரிஜினல் நம்பரோட நாங்க கூட்டணுமே 3 வரணும். ஃபர்ஸ்ட் இங்க ஆட் ஆகும். திரும்ப 5 வரக்குள்ள 5 போயிட்டு ஆட் ஆகணுமே. அப்ப 5 போயிட்டு ஆட் ஆகணும்னா நாங்க 3 5 ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 3க்கு பிறகு நாங்க 5 ரீப்ளேஸ் பண்ணணும்டா எப்படி நடக்கணும் பிள்ளைகள்? 3க்கு பிறகு நாங்க 5 ஆட் பண்ணணும்னா நாங்க எப்படி ஆட் பண்ணணும்டா? 30க்கு பிறகு நாங்க 5 கூட்டணும். ஏன் சொன்னவா? 30ஓட 5 கூட்டம் தானே 35. யோசிச்சு பாருங்க. 35க்கு பிறகு நாங்க 7 ஆட் பண்ணணும்டா பிள்ளைகள். 35 பிறகு 7 ஆட் பண்ணணும்டா 350ஓட நாங்க 7 கூட்டணும். ஐடியா விளங்கிட்டடா?
நாங்க பிரிச்சு 10ஆல பிரிச்சு மிச்சம் எடுக்கிறபடியா 10ஆல பெருக்கி தான் கூட்டணும். மெத்ஸ் நாலேஜ் அறவே இல்லைண்டா செய்யலாது. நம்ம என்ன பண்றதுக்கு? இது பேசிக் இல்லையா? இதை விட பிஞ்சு பிள்ளை மாதிரி சொல்லி தரையலாது. இதை விட இயலாது சொல்லி தரத்துக்கு. அறவே இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. ரைட், இது பாருங்க. ரிவர்ஸ் பண்றோம். நாங்க ரிவர்ஸ் பண்ண பெருமானத்தை எப்படி ஆட் பண்றோம்னா அங்க இருக்கிற நம்பரோட பிள்ளைகள் 10ஆல பெருக்கி எங்க ரிமைண்டரை கூட்டி விட்டோம்னா சரி இதான கோடி. ஃபர்ஸ்ட்டுக்கு 3 போயிட்டு கூடி இருக்கும். இப்போ நம்பர்ல எங்களுக்கு இவரை நாங்க கண்டுட்டோம் இல்லையோ, இவரை ஆட் பண்ணிட்டு இருந்தானே, ஆட் பண்ணா இவரை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்றதுக்கு நம்பரை மீண்டும் நாங்க அப்டேட் பண்ணுவோம். அப்ப நம்பர் சமன் சொல்லுங்க, நம்பர் சமன் இருக்கிற நம்பரை 10ஆல ஃப்ளோ டிவைட் பண்ணிட்டோம்னா சரி ஓகேவா. நம்பரை 10ஆல பிள்ளைகள் ஃப்ளோ டிவைட் பண்ணிட்டோம்னா சரி. ஓகே, அப்ப நம்பரை 10ஆல ஃப்ளோ டிவைட் பண்ணோம்னா எங்களுக்கு என்னென்ன வரப்போகுது சொல்லுங்க பாபு. 753 ஃப்ளோ டிவிஷன் 10 சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு 75 வரும். இப்ப மேலுக்கு போயிட்டு பார்க்கும் சைவரோட 75 பெருசா, 75 பெருசுண்டா இப்ப எங்களுக்கு 75 10ஆல லெஸ் பண்ணி 5 எடுக்கும். இப்ப ரிவர்ஸ் நம்பர் எங்களுக்கு பிள்ளைகள் அங்க இருக்கிறது 0 இல்லையா? அங்க எங்களுக்கு ரிவர்ஸ் நம்பர் யார் இருக்குமோ 0 இல்ல. இப்ப எங்களுக்கு யார் இருக்கு பிள்ளைகள் 3 இருக்கு. அப்ப சொல்லுங்க, ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 10ஆல பெருக்கி அதோட இப்ப எங்களுக்கு வந்த நம்பர் 5 கூட்டினோம்டா 35 எங்களுக்கு போயிட்டா ஆகும். ஓகே, அப்ப ரிவர்ஸ் நம்பர் இப்ப எங்களுக்கு யாரு 35. இப்ப லூப் மேல போயிட்டு பார்க்கும் சைவரோட நம்பர் பெருசா, நம்பரோட பெருமானம் இப்ப எத்தனை நம்பரின் பெருமானம் சொல்லுங்க பிள்ளைகள். நம்பரின் பெருமானம் இப்ப எங்களுக்கு நம்பர் எப்படி மாறுது பிள்ளைகள்? நம்பரை 10ஆல மாடுலஸ் பண்ணி நம்ம நம்பர் எங்களுக்கு யாரா இருந்த பிள்ளைகள் இப்ப எங்களுக்கு 5. கிளியர்? லைக் வைஸ் எங்களுக்கு போட்டு விடுவாங்க சரி. ரைட், ஓ நம்பர் அப்டேட் பண்ணக்குள்ள இன்னெண்டுக்குள்ள தான் எழுதணும். இந்த உள்ளுக்கு தானே லூப் நடக்கும் போது நீங்க நம்பர் மாறுது. லூப்புக்கு வெளியே போட்டோம்னா லூப் நின்றா தானே மாறும். நீங்க நம்பரை ஸ்ட்ரிங்குக்கு மாத்தி போட்டும் நம்பரை ஸ்ட்ரிங்குக்கு மாத்தி போட்டும் மாத்தலாம். ஆனா அது ப்ராப்பரானவே இல்லை. அவங்களுக்கு ப்ராப்பரானவையாக இருக்காது. கிளியர்? ஆனா சரி ஓகே இல்ல இல்ல, பட் அது ப்ராப்பரானவையா இருக்காது பிள்ளைகள். என்ன நீங்க ஃப்ளோ சார்ட் என்ன எழுத போறீங்க? ஃப்ளோ சார்ட் என்னன்னு ட்ரோ பண்ணுவீங்க? என்ன கேட்ட கொஸ்டினை பாருங்க வினாவுல. மேலே நீர் வரைந்த ப்ராஜெக்ட் கோடு படத்தை பைத்தன் குறிமுறைக்கு மாற்றுக. ரைட், சமன் கவனிங்க பிள்ளைகள். எல்லா லூப்பும் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும் யார பிள்ளைகள்? ரிவர்சல். மெனுலா போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வீட்டு இருந்து கொண்டு. ரைட், டெஸ்க்டாப் அந்த இங்க பிள்ளைகள் ஏண்டு போறேன். இங்க பாருங்க, நான் வந்து அடிச்ச முடிச்சு 498. இஸ் இட் ஓகே? இங்க பாருங்க, கிளியர்? டவுட் இருக்கா? தென் அப்படியே வந்தோம்னா பிள்ளைகள் இதுக்கான அவுட்புட் கேட்டிருக்கு. ரன் பண்ணி காட்டும் பாருங்க பிள்ளைகள். குயிக்கெண்டு பார்ப்போம். ரைட், பாருங்கடா. பிக்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அவுட்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எதை பார்க்கணும் பிள்ளைகள்? டெஃப்க்கு நிறைய பார்த்து வரணும். ஆன்ஸ்ன்னு சொன்ன வேரியபிள் பிள்ளைகள் பிக் 24 போட்டிருக்கோம். ஆன்ஸை கால் பண்றோம். பிக் 24 கோல் ஆகுது. மெத்தட் எங்களுக்கு கோல் ஆகும் போது பிள்ளைகள் என்னின்ற பெருமானம் யார் எங்களுக்கு என்னைக்கு 24 பாஸ் பண்ணிருக்கோம். ரைட், அதுக்குள்ள அவுட் அண்ட் சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. 4 i in range 1, n+1 பிள்ளைகள். ஐட பெருமானம் ஒன்றிருந்து n+1 எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 24 உண்டு 25. எஸ் ஆனவா? அப்படின்னா எண்ணுக்கு பெருமானம் ஒன்றிருந்து எது வரைக்கும் எடுக்கும்? எண்ணுக்கு பெருமானம் ஒன்றிருந்து எது வரைக்கும் எடுக்கும் பிள்ளைகள்?
எண்ணுக்கு பெருமானம் எண்ணுக்கு பெருமானம் 1 24 வரைக்கும் எடுக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 1 எடுக்குது மேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு 1 எடுத்து காட்டுது பாருங்க. 1 4ஆல பிரிச்சு ஆரம்பிச்சும் சைஃபரா, அதோட சாரி ஐய 4ஆல பிரிச்சு ஆரம்பிச்சும் சைஃபரா, அதோட ஐய 6ஆல பிரிச்சு ஆரம்பிச்சும் சைஃபரான்னு பாக்குது. அப்படி இருந்தா அது எங்களுக்கு அவுட்ல வந்து அப்பன் பண்ணுது. பாருங்க, எங்களுக்கு வந்த நம்பர் 1 பிள்ளைகள் 1 4ஆல பிரிச்சு வாரது சைஃபரா இல்ல, 6ஆல பிரிச்சு வாரது சைஃபரா இல்ல. தம்பி 1 எங்களுக்கு ஃபால்ஸ் என்றாலே அங்கால நாங்க செக் பண்ண தேவையில்ல. அண்ட் ஆபரேஷன் எங்களுக்கு இங்காலையும் ட்ரூ ஆகி அங்காலையும் ட்ரூ ஆகினா தான் ட்ரூ. அப்ப 1 4ஆல பிரிச்சு வாரது சைஃபரா இல்ல, இல்லண்டா இஃப்க்கு வெளியே வந்து எங்க போகும் பிள்ளைகள்? இந்த லூப் தானே எங்களுக்கு இஃப்க்கு வெளியே வந்து எங்க போகுது? எங்களுக்கு மேல போகுது பிள்ளைகள். கோடிங் ஒருக்கா பாருங்க, சரியா நாங்கள் எழுதுனது அதான் நீ பார்த்தா ரைட். ரிட்டர்ன் வந்து 4க்கு நேரே வரும். ஓகே, நீங்க பாரு, ரைட் பண்ணுங்க, அலைன் பண்ணுவோம். ரைட், இங்க பாருங்க, எங்களுக்கு வந்து பிள்ளைகள் ஆரம்பத்துல 1 எடுக்கும். செக் பண்ணி பார்க்குது 1 4ஆல பிரிச்சா சைஃபருக்கு சமனா, சைஃபருக்கு சமன் இல்லை. இல்லண்டா இஃப்க்கு வழியே வந்து மீண்டும் 4க்கு போகும். 4க்கு போயிட்டு இப்ப 2 எடுக்கும் பிள்ளைகள். 2 எடுத்து பார்க்கும், 2 4ஆல பிரிச்சு வந்து சைஃபரா இல்ல, இல்லண்டா மேல போயிட்டு 3 எடுக்கும், 3 பார்க்கும் இல்ல, 4 எடுக்கும் பிள்ளைகள். ரைட், 4 4ஆல பிரிச்சு வரது சைஃபருக்கு சமனா, எஸ். அண்ட் 4 6ஆல பிரிச்சு வரது சைஃபருக்கு சமனா இல்ல, இல்லண்டா மேல போயிட்டு 5 எடுக்கும். பார்க்கும் 5 4ஆல பிரிச்சு வாரது இல்ல, இல்ல நம்ம மேல போயிட்டு பிள்ளைகள் 6 எடுக்கும். 6 4 பிரிச்சு வருது இல்ல, 7 எடுக்கும் இல்ல, 8 எடுக்கும். 8 எடுத்து பார்த்தா 8 4ஆல பிரிச்சு வாரது எங்களுக்கு சைஃபருக்கு சமனா மிச்சம். 8 4ஆல பிரிச்சு வாரது பிள்ளைகள் சைஃபருக்கு சமனா, எஸ். ஆனா 8 6ஆல பிரிச்சு வாரது சைஃபருக்கு சமன் இல்ல. மேல போயிட்டு 9 எடுக்கும், 9 பாக்கு மேலாது, 10 பாக்கு மேலாது, 11 பாக்கு மேலாது, 12 எடுக்கும். 12 4ஆல பிரிச்சு வாரது சைஃபருக்கு சமனா, எஸ். அதோட 12 6ஆல பிரிச்சு வாரதும் சைஃபருக்கு சமனா, எஸ். எஸ்ண்டா அவுட்ல அப்பெண்ட் பண்ணுங்க ஐய. இப்ப சொல்லுங்க, ஐல யாரு அப்பெண்ட் ஆகும்? எங்களுக்கு 12ஆம் நம்பர் அப்பெண்ட் ஆகும். IEEE மேல போயிட்டு இப்ப 13 எடுப்பார், 13 ஏழாது, 14 ஏழாது, 15 ஏழாது, 16 ஏழாது, 17 ஏழாது, 18 ஏழாது, 19 ஏழாது, 20 2ஆலையும் பிரியாது. அதே மாதிரி 21 எடுக்கும், அதுவும் எங்களுக்கு இயலாது. 22 எடுக்கும், அதுவும் எங்களுக்கு இயலாது. 23 எடுக்கும், அதுவும் இயலாது. 24 நம்பர் எடுத்து பார்க்கும், 24 4ஆல பிரிச்சு வர மிச்சம் சைஃபருக்கு சமனா, எஸ். 24 6ஆல பிரிச்சாலும் மிச்சம் சைஃபரா, எஸ். எஸ்ண்டா இப்ப யார் அப்பெண்ட் பண்ண பிள்ளைகள்? 24 அப்பெண்ட் பண்ணும். இஸ் இட் ஓகே தம்பி? சிம்பிளா சொல்லுங்க, இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது? 4னாலும் 6னாலும் பிரிபடக்கூடிய பெருமானத்தை பிரிண்ட் பண்ணுது. எஸ் சொன்னவா? 4ஆலும் 6ஆலும் பிரிபடக்கூடிய, 4ஆலும் 6ஆலும் மிகுதியின்றி பிரிபடக்கூடிய எண்களை வெளியீடாக வழங்கும். ஓகே, 1 முதல் 25ற்குள் அங்க போடணும். 1 முதல் 25ற்குள் 4னாலும் 6னாலும் மிகுதியின்றி பிரிபடக்கூடிய எண் பட்டியலை இது திரும்பலாக தரும். ஓகேமா? ஆன்சர் ஓகே? சோ இப்ப எங்களுக்கு லாஸ்டா வந்து பிளேயர் ரிட்டர்ன் பண்ணது அவுட். அப்ப அவுட் ரிட்டர்ன் பண்ணப்பட்டா வர ஆன்சர் 12 24. ரைட், சிம்பிள். சோ ஆன்சர் எங்களுக்கு 12 24. எத்தனை எங்களி ரைட் பண்ணுங்க, ஸ்கீம் 12, எஸ் 12 24. பாருங்க, திஸ் ப்ரோக்ராம் find all numbers between 1 and 24 that are divisible by both 4 and 6 and stores them in a list. It then prints the list. Clear? நாங்கள் எழுதலாம் தமிழ்ல மகன். இது 1 24 வரையிலான அல்லது 1 முதல் 25ற்கு இடைப்பட்ட எண்களில் 4னாலும் 6னாலும் மிகுதியின்றி பிரிபடக்கூடிய எண்களின் பட்டியலை திரும்பலாக தரும். கிளியர்? டவுட் இருக்கா? ரைட், இப்ப அடுத்தது பாருங்க, எங்களுக்கு அடுத்த வந்து பிள்ளைகள் ஒரு பட்டியலில் உள்ள ஒற்றை மற்றும் இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையையும் பட்டியலில் உள்ள மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கையும் வெளியிட செய்யணுமா? வெரி சிம்பிள் திங். நம்பர்ஸ் இருக்க பிள்ளைகள் ஈவன் சொல்லி ஒரு கவுண்ட் வந்து 0 போட்டிருக்கோம். இரட்டை எண்களை கவுண்ட் பண்ணி இங்க ரெக்கார்ட் பண்றது, ஒற்றை எண்களை கவுண்ட் பண்ணி இங்க போறது.
ஃபோர் எண்ணி நம்ம பிள்ளைகள் நம்பர்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பெருமானத்தை இன்னைக்கு வழங்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு 3 வருது. இப்ப நாங்க ஒரு நிபந்தனையை செக் பண்ணி பார்க்கோம். அது 0க்கு சமனா இருந்து இருக்கான்னு பார்க்கோம். 0க்கு சமன்டா அதோட ஒண்ட கூட்டுறோம், இல்லண்டா ஒண்ட கூட்டுறோம். தம்பி சொல்லு, நாங்க ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமாண்டு எப்படி பாக்குறோம்? நம்பரை சொல்லுங்க. நம்பரை 2 பிரிச்சு வர மிச்சம் சைஃபராக இருந்தா என்ன நம்பர்? ஒரு நம்பரை 2 பிரிச்சு வர மிச்சம் சைஃபரா இருந்தா அப்படிகள் இரட்டை இலக்கம், அப்படி இல்லாட்டி ஒற்றை இலக்கம். அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு ஈக்குவல் 0 கேட்கும். அப்ப யாரா இருக்கணும்? என்ன டார்கெட் எங்களுக்கு ஒற்றை எண்கள கூட்டத்தொகையும் இரட்டை எண்கள கூட்டத்தொகையும் பார்க்கணும். அப்ப நாங்க என்ன போடலாம்? இஃப் என்ன சொல்லுங்க, இஃப் என்ன 2 பிரிச்சு வாருது. இப்போ ஓகேயா? இஃப் நம்பரை 2 பிரிச்சு வர மிச்சம் 0க்கு சமனாடு பார்க்கும் இருந்தா எந்த நம்பரோட கூடணும்? இருந்தா ஈவன் சமன் ஈவன் பிளஸ் 1 கிளியர் இருந்தா ஈவன் கவுண்ட் எங்களை கூடணும், இருக்கிற கவுண்டரோட ஒண்ட கூட்டி. அப்படி இல்லாட்டி சொல்ல இல்லாட்டி ஒட்டுட கவுண்ட் எங்களுக்கு கூடணும் பிள்ளைகள். ஒட்டுட கவுண்ட் கூடணும், இருக்கிற ஒட் நம்பரோட யார கூட்டிமன் ஒண்ட கூட்டி. ஓகேயா? இப்ப மொத்த எண்ணிக்கை எங்களுக்கு லாஸ்ட் வருதுன்ற பிள்ளைகள் டோட்டல் சமன் என்ன மெத்தட கால் பண்ணி பிள்ளைகள் நம்பர்ஸ் டோட்டல கணிக்கலாம். நாங்க படிச்சிருக்கோம் லென்த் மெத்தட், ஞாபகம் இருக்கா? லென்த் மெத்தட கால் பண்ண பிள்ளைகள் டோட்டல் எந்த காட்டுமா இல்லையா? ஓகேவாடா? டவுட் இருக்காடா? ரைட். இப்ப அடுத்தது பாருங்க. இலங்கையில் உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையானது நாடெங்கிலும் பல நகரங்களில் நூற்றுக்கணக்கான கிளைகளை கொண்டுள்ளது. இருப்பினும் வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப பொருத்தமான நேரங்களில் உற்பத்திகளை கிடைக்கச் செய்வதற்கும் இருப்பினை சிறந்த முறையில் முகாமை செய்வதற்கும் ஒரு நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமையை இஆர்பி சிஸ்டம் என்ற பிள்ளைகள் நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பல ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய பல பிரிவுகளை ஒரு மைய தரவு தளத்தை கீழே கொண்டு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எல்லா கூறுகளையும் ஒன்றாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பெரிய சிஸ்டம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? இஆர்பி. ஒரு நிறுவனத்தில் உள்ள வித்தியாசமான பல கூறுகளை ஒன்றாக தொடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எங்களுக்கு இஆர்பி. பாருங்க பிள்ளைகள், இருப்பினை சிறந்த முறையில் முகாமை செய்வதற்கு ஒரு நிறுவன மூலவள திட்டமிடல் முறைமையை அமல்படுத்தலாம் என தீர்மானித்துள்ளது. இதற்காக குறித்த நிறுவனத்தின் முகாமைத்துவம் ஓர் மென்பொருள் விருத்தி கம்பெனியின் உதவியினூடாக மென்பொருளை விருத்தி செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ரைட். மேற்கொடுத்த முறைமையை விருத்தி செய்வதற்கு தேவையான இயலுமை ஆய்வு செய்வதற்காக பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஆய்வு செய்யப்படுகின்ற விடயங்களை 2 வீதம் குறிப்பிடுக. தம்பி சொல்லுங்க, தொழில்நுட்ப சாத்தியப்பாட்டுல என்னத்தை பார்க்கலாம் இவங்களோட சினாரியோல? குறித்த இஆர்பி முறைமையை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப அறிவை மென்பொருள் விருத்தி குழு கொண்டிருப்பதா என்பதை பார்க்கலாம். எஸ் அனோவா? 2வது, இஆர்பி முறைமையை நிறுவுவதற்கு தேவையான செயற்திறன் நிறுவனத்தில் உள்ள கணினியில் காணப்படுகின்றதா என்பதை பரிசீலிக்கலாம். எஸ் அனோவா? தற்சமயம் காணப்படும் பணிச்சியல் முறைமைகளுக்கு ஏற்ப இஆர்பி முறைமையானது அல்லது தற்சமயம் காணப்படும் பணிச்சியல் முறைமையில் இஆர்பி ஆனது இயங்குமா என்பதை பார்த்தது. இதெல்லாம் டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. பொருளாதார சாத்தியப்பாட்டில் என்னத்தை பார்க்கலாமா? குறித்த இஆர்பி முறைமையை உருவாக்க தேவையான பொருளாதார வசதி காணப்படுகின்றதா என்பதை பார்த்தல். பிள்ளைகள், இஆர்பி முறைமையை அமுல்படுத்திய பின்னர் அவற்றினால் கிடைக்கும் லாபத்தினை பார்த்தல். எல்லாமே யாரு பிள்ளைகள்? பொருளாதார சாத்தியப்பாடு. இயக்க சாத்தியப்பாட்டுல இஆர்பி முறைமையை அமுல்படுத்தும் போது வருகின்ற ஊழியர்களின் எதிர்ப்பு பற்றிய சாத்தியம் பார்க்கலாமா இல்லையா? அடுத்த இஆர்பி முறைமையை அமுல்படுத்தும் போது பயனர்களுக்கு வழங்க வேண்டிய ட்ரைனிங்க பார்க்கறது செயற்பாடு சாத்தியப்பாடு. வேற பிள்ளைகள், இஆர்பி முறைமையை நிறுவும் போது வருகின்ற பயனர்களின் விருப்பு மற்றும் வெறுப்பு மனப்பாங்கு தொடர்பான நடத்தை ஆய்வு செய்யலாம். நிறுவன சாத்தியப்பாடுக்கு என்ன சொல்லலாம்? இஆர்பி முறைமையானது குறித்த நிறுவனத்தின் சட்ட ஒழுங்குக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டிருக்கா என்பதை பார்க்கலாம். இஆர்பி முறைமையால குறித்த நிறுவனத்தின் இலக்கை அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கலாம். இப்படி நீங்க அழகா எழுதுறீங்கடா. சரி, நான் கீ ஆன்சர் வாசிக்க பாருங்க பிள்ளைகள்.
Technical feasibility study lemon. This examines whether a company has a required technical resource such as hardware, software, and skilled personnel to implement and maintain the ERP system. Okay, very simple man. Example பாருங்க, if the company already owns modern servers and network infrastructure compatible with ERP software and its IT staff can manage them, it is technically feasible, right? எக்கனாமிக்க பாருங்க man. எக்கனாமி பார்க்க அப்படிகள் எவ்வளவு உங்களுக்கு காஸ்ட் ஆகுது, எவ்வளவு எங்களுக்கு அனலைஸ் கிடைக்குது, இப்படியான விடயங்கள், ரைட்? வெரி சிம்பிள். டவுட் இருக்கா? நாங்க சொன்னதை பிளேயர் போட்டிருக்கோம், அழகா பாத்தீங்கன்னா சரி, சின்ன களி. ஆனா அந்த மேக்சிமம் பிளேயர் எழுதாம விட்டுறாங்களா ஸ்ட்ரக்சர்? ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு முக்கியம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த முறைமையை விட்டு செய்வதற்கு முன்னராக வணிக செயல்முறை பகுப்பாய்வு ஏன் தேவைப்படும் என குறிப்பிடுக. தமிழ் பிஎஸ் எதுக்கு? பிஎஸ் எதுக்கு இருக்குண்டா, நாங்க ஒரு இஆர்பி முறைமையை நிறுவ போக முதல் என்னென்ன அதுக்கு மாற்றீடு இருக்குன்னு நாங்க பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நாங்க பிள்ளைகள் கஸ்டம் மேட் சாஃப்ட்வேர் நாங்க எடுக்கலாம் இல்லையா? அதான் நாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி கிட்ட நாங்க கொடுத்து எடுக்கிறது. அல்லது நாங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணப்பட்டு மார்க்கெட்ல காணப்படக்கூடிய காட்ஸ்மேன் ப்ரோ எடுக்கலாமா இல்லையா? சோ ரெண்டும் எப்படி இருக்கும், ரெண்டுக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலத்துல எங்களுக்கு முறைமை தேவைப்படும், யாரை நாங்க ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரெண்டுக்குமான இடைவெளியை பார்க்கறதுக்கும் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்த ஒரு சாஃப்ட்வேரை நாங்க சூஸ் பண்றதுக்கும் யார் எங்களுக்கு தேவைப்படுமா? பிஎஸ்ஓ. எஸ்னோவா? எங்களோட தேவைகளுக்கு ஏற்பையும் எங்களோட பொருளாதார வசதிக்கு ஏற்பையும் பொருத்தமான முறைமையை சூஸ் பண்றதுக்காக பிஎஸ்ஓ அவசியம். எஸ்னோவாடா? ஆன்லைன் கிளாஸ் செய்யறதுக்கு ஜூம் இருக்கு, கூகுள் மீட் இருக்கு, அதே பிள்ளைகள் எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் டீம் இருக்கு. ஓகே, இப்ப நாங்க பிள்ளைகள்கிட்ட காசே வாங்காம ஃப்ரீயா கிளாஸ் செய்யணும், ஒரு 2 hours கிட்ட செய்யணும், காசே நாங்க வாங்குறல, ஃப்ரீயா நாங்க ஒரு வெபினார் செய்யணும்டா, இந்த 3 ஆப்ல எந்த ஆப் எங்களுக்கு பொருத்தம்? ஃப்ரீயா நிறைய பேர் ஜாயின் ஆகுவான். நாங்களும் 2 hours வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம மீட்டிங்கை செய்யணும். எந்த ஆப்பை சூஸ் பண்ண முடியாது? ஜூமா, கூகுள் மீட்டா, மைக்ரோசாஃப்ட் டீமா? கூகுள் மீட் நாங்க எடுப்போம். யார் எடுப்ப முடியாது? கூகுள் மீட். என்னன்னா ஜூம் இல்லாம எங்களுக்கு 40 நிமிஷத்தோட கட் ஆயிடும். 100 பேர் தான் மேக்சிமம் வரலாம் நார்மல் பேக்கேஜ்ல. இப்போ 300 பேரை கொண்ட பேக்கேஜ் வாங்கணும்னா காசு கூட போகும். இப்போ ஃப்ரீயா நாங்க செய்யற இடத்துல யார் எங்களுக்கு பொருத்தம்? கூகுள் மீட்ஸ். அப்ப என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நாங்க பாக்குறது பிள்ளைகள் பிஎஸ்ஓ. என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாக்குறது யாருமே பிஎஸ்ஓ. இப்ப இஆர்பி முறைமையை பார்த்தோம்னா பிள்ளைகள், இஆர்பி முறைமை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரியே இஆர்பியை தயாரிக்கலாம். அதுல இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இஆர்பி சாஃப்ட்வேர் இருக்கு பிள்ளைகள். சாப் இருக்கு, ஒடோன் இருக்கு, அது மாதிரி பிசிஎன் இருக்கு, இப்படி நிறைய இஆர்பி சிஸ்டம்ஸ் இருக்கு பிள்ளைகள். அந்த இஆர்பி சிஸ்டங்கள் ஆல்ரெடி டெவலப் பண்ணப்பட்டு மார்க்கெட்ல இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை நாங்க வாங்கியும் பிள்ளைகள் இஆர்பி முறைமை நிறுவலாம். எது எங்களுக்கு சாத்தியம் என்று பார்த்தோம்னா பிள்ளைகள், எங்களுக்கு கஸ்டமைட் சாஃப்ட்வேர் நாங்க இப்ப டெவலப் பண்ண போறோம்னா கோடிக்கணக்கில் எங்களுக்கு செலவாகும். அதே டைம் எங்களுக்கு எடுக்கும். ஆனா நாங்க நார்மல் அப்ளைகள் மார்க்கெட்ல டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம்னா உடனடியாக நாங்க நிறுவலாம். அதே டைம் செலவும் எங்களுக்கு குறைய தப்பப்போதும். அப்ப எது எங்களுக்கு சூட்டபிள் என்று சொல்லி எங்களோட பிசினஸுக்கு தேவையான பெஸ்டான ஒரு சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணி எடுக்க தம்பிகள் யார் தேவை? எங்களுக்கு பிஎஸ்ஓ. கிளியர்? அப்ப நாங்க எழுதலாம் பிள்ளைகள், நோக்கத்துக்கு பொருத்தமானதும் பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சிறந்த மென்பொருளை தெரிவு செய்வதற்காக பிஎஸ்ஓ தேவைப்படும். வெரி சிம்பிள். கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு, வை யூஸ் ஜூம்? ஜூம் நாங்க யூஸ் பண்ண காரணம் அதிகமான மாணவரோட பிளெக்சிபிலிட்டி ஜூம்ல இருக்கு. கூகுள் மீட்ல கிளாஸ் மாணவ மாறது குறை. எல்லாரும் விரும்புறது ஜூமை தான். ஜூமை மாதிரி நிறைய செட்டிங்ஸ் மற்றதுல இருக்காது. பட் அது பெய்ட் வர்ஷன்ங்கிறதால நாங்க காசு எடுத்து எடுக்கணும். இப்ப ஃப்ரீ செமினார் செய்யறதுக்கு ஜூம் பொருத்தம் இல்லை, நாங்க நஷ்டமா மட்டுமே. காசு கட்டி பிள்ளை ஜாயின் பண்ற ஒரு செமினாருக்கு நாங்க ஜூம் யூஸ் பண்ணலாம். காரணம் என்ன பிள்ளைகள்? ஜூம் பேக்கேஜ் வாங்கலாம், பிள்ளைகளும் அதிகமானாக்கள் ஜூமை விரும்புவாங்க. இந்த ஃபீஸிபிளால யாரை நாங்க விரும்புறோம்? ஜூம், ரைட்? இப்போ பிஎஸ்ஓ ஏன் தேவை என்ற கேட்டதுக்கான ஆன்சர் வாசிக்கும் பாருங்க ஸ்கீம்ல. The business system option is important because it helps the organization evaluate and compare alternative ways of developing the system before starting the actual design or implementation. It identifies several possible options. பாருங்க,
பையிங் அண்ட் ஆஃப் த ஷெல்ஃப் இஆர்பி பேக்கேஜ் நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு காட்ஸ்மேன் மூலமாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு டெவலப்பிங் நியூ கஸ்டம் சிஸ்டம் இன்டர்னலி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி இருக்கிற எங்களோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் அப்ளிகள் மாடிஃபை பண்ணலாம். ரைட். The DSO report analyzes each option in terms of cost, time, technical requirement, risk, and sustainability, suitability, right? For the organization needs. By comparing these options, management can select the most feasible and cost-effective solution to achieve the project goal, right? உங்களுக்கு நிறைய சிஸ்டம் நாங்கள் எடுத்தோம்னா அப்ளிகள் இது பிஎஸ்ஓ. இந்த தெரிவை நாங்கள் ஏன் மேற்கொள்றோம்னா எங்களோட காசுக்கு, பொருளாதாரத்துக்கு, டைமுக்கு, தொழில்நுட்ப தேவைப்பாடுகளுக்கு, அதே மாதிரி இடர்பாடுகளுக்கு, அதே மாதிரி பிள்ளைகள் எங்களோட நோக்கத்துக்கு பொருத்தமான மாதிரி ஒரு வினைத்திறனான, ஒரு சாத்தியமான, செலவு குறைந்த ஒரு ஒரு பெஸ்டான ஒரு சாஃப்ட்வேர் பிள்ளைகள் நாங்க தெரிவு செய்வதற்காக தான் யார் இருக்குமா பிஎஸ்ஐ இருக்கு. ரைட். சிம்பிள். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, இந்த முறைமையை விருத்தி செய்வதற்கு நீர்வீழ்ச்சி, சுருளி, முன்வடிவம், சுறுசுறுப்பு ஆகிய மாதிரிகள்ல எது பொருத்தமானது என்பதை விளக்குக. தமிழ் கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. இது எங்களுக்கு பெரிய சிஸ்டம் பிள்ளைகள், கடும் கம்ப்ளெக்ஸான சிஸ்டம். கடும் கம்ப்ளெக்ஸான சிஸ்டம் ரிஸ்க் எல்லாம் கூட இருக்க பிள்ளைகள், நிறைய பிரிவுகள் வரும். அப்ப நிச்சயம் இதுக்கு என்ன மாடல் எங்களுக்கு பெஸ்ட்? சுருளி மாறியம் பெஸ்ட், ஸ்பைரல். ஏனென்று கேட்டா மிகப்பெரிய சிக்கலான முறைமைகளை வடிவமைப்பு செய்வதற்காக சுருளி மாறியம் பொருத்தமானது. காரணம், இங்கு அபாய பகுப்பாய்வு காணப்படும். இதனால் அபாயங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு முறைமை விருத்தி செய்யப்படுவதனால் ஆரம்ப கட்டங்களில் அபாயங்களை நீக்கலாம். ரைட். காற்றம் பாருங்கன்னா கீ ஆன்சர் போடுவாங்க. ஓகே. The spiral model is most suitable for developing this ERP system because it supports a large and complex project, allows continuous user feedback, and includes risk analysis at every stage, ensuring a high quality and reliable ERP solution. Clear? வாட்டர் ஃபால்லாம் இதுக்கு எடுக்கலாமாடாப்பா? வாட்டர் ஃபால்லாம் இதுக்கு எடுக்கலாமா? சின்ன சிஸ்டம் இது. வாட்டர் ஃபால் யூஸ் பண்றது கடும் சின்ன சிஸ்டம், சின்ன முறைமை, ரிஸ்கே இல்லாத முறைமை. வாட்டர் ஃபால் எடுக்கலாம். வாட்டர் ஃபால் அடுத்தது கோடிக்கணக்கில் கம்பெனி லாஸ்ட் ஆகும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ரைட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க, முறைமையை முழுமையாக நடைமுறைப்படுத்தி சோதனைக்கு உட்படுத்திய பின்னர் புதிய முறைமையை நிறுவுவதற்காக பின்வரும் இரு அமலாக்க முறைகள் விதந்துரைக்கப்பட்டன. ஒன்று, புதிய முறைமையை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கிளையில ஃபர்ஸ்டுக்கு போட போறோம். இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பழைய மற்றும் புதிய முறைமையை ஒரே நேரத்துல பயன்படுத்தல். தம்பி சொல்லுமா எங்களுக்கு, ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட சிஸ்டம் யாரை குறிக்குதுமா? இப்ப இருக்கிறவங்க பிரான்ச்சுக்குள்ள ஒரு பிரான்ச்சுக்கு மட்டும் போட போறாங்க. அப்ப இது என்னமா? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பிரான்ச்ல போட்டு அது சக்சஸ் மற்றவர்களுக்கு போடுவாங்க. யார் இருக்கும்? பைலட். வெரி குட். பைலட் முன்னோடி அமல்படுத்தல். இது என்ன மாதிரி கேஸ்? குறிப்பிட்ட காலத்துக்கு பழைய சிஸ்டத்தையும் புதிய சிஸ்டத்தையும் யூஸ் பண்ணா சமாந்தரம். எஸ். விருத்தி செய்யப்பட்ட புதிய முறைமையை அமல்படுத்துவதற்காக மேற்குறிப்பிட்ட இரு முறைமைகளிலும் எது சிறந்தது என விளக்குக. சொல்லுங்க எங்களுக்கு. இங்க parallel பெஸ்டா இருக்குமா? Sir, if can write English sentences to Tamil students? No. சொல்லுங்க. விருத்தி செய்யப்பட்ட புதிய முறைமையை அமல்படுத்துவதற்காக மேற்குறிப்பிட்ட இரு முறைகளிலும் எது சிறந்தது என எழுதுக. கெஸ் பண்ணுங்க. ரெண்டுலையும் உங்களுக்கு எது பெஸ்டா வரும் பிள்ளைகள்? இப்ப இஆர்பி முறைமை என்ன பண்ணுங்களுக்கு? இஆர்பி முறைமையில பிள்ளைகள் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது பிள்ளைகளா. கொஞ்சம் பாருங்க. இஆர்பி முறைமையில ரிஸ்க் கூட. இஆர்பி முறைமையில பிள்ளைகள் ரிஸ்க் கூட இருக்கும். இப்போ நிறைய கிளைகள் இருக்கு இந்த கம்பெனிக்கு. எடுத்த பாக்குல எல்லா கிளைகளுக்கும் போறது பெஸ்டா இருக்குமாடா, அல்லது ஒரு கிளைக்கு போட்டு பார்த்து அந்த பிரான்ச்சுக்குள்ள சக்சஸ் ஆனா மற்றவர்களுக்கு போடலாம்னு பாக்குறது பெஸ்டா இருக்குமா? கொஞ்சம் யோசிங்க. பரலல் அப்ளிகள் ஒரே தடவையில 50 பிரான்ச்னா 50 பிரான்ச்லையும் ஒரே டைம்ல போடுவோம். உள்ள சிக்கல் நடந்தாமங்க 50 மாட்டு. இப்ப எனக்கு நார்மல் அப்ளிகள் ஒரே பிரான்ச் தான் இருக்கு, அல்லது 2 பிரான்ச் தான் இருக்கான இஷ்யூ இல்ல. நீங்க நிறைய பிரான்ச் இருக்கீடா, அப்ப நிறைய பிரான்ச்சுக்கு நாங்க போடணுமே.
படிப்படியா போட்டு ஒன்றுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மத்தாக்களுக்கு போறது ரிஸ்க் குறைய இருக்குமா? ஒரே டைம்ல ரெண்டையும் யூஸ் பண்றது ரிஸ்க் குறைய இருக்குமா? எது பெஸ்டா இருக்கு? இஆர்பி முறைமை என்ன பிள்ளைகள்? அதுல சேல்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும், ஃபைனான்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அப்போ இன்வெண்டர் இருக்கும். இப்படி பல மாடியூல்ஸ் இருக்கும் பிள்ளைகள். எது பெஸ்டா இருக்கும்? எவ்வளவோ மாடியூல்ஸை கொண்டதுல நாங்க ஒருமிக்கா போறது பெஸ்டா இருக்குமா? அல்லது படிப்படியா கொண்டு வரது பெஸ்டா இருக்குமா? பைலட் பெஸ்ட். சோ விருத்தி செய்யப்பட்ட புதிய முறைமையை அமல்படுத்துவதற்கு மேற்குறிப்பிட்ட இரு முறைகளிலும் எது சிறந்தது என காரணங்களோட விளக்குக. நாங்க சொல்லலாம் பிள்ளைகள். பைலட் பாருங்க. For large and complex systems like ERP, the pilot implementation is most suitable. ERP involves many interconnected modules. Finance இருக்கு, HR இருக்கு, inventory இருக்கு, right? So, testing it in one branch first helps identify real operational problem. Yes or no? ரியலாங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் செயற்பாடு ரீதியிலான என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஆரம்பத்துல இனம் காணணும்டா ஒரு பிரான்ச்ல நாங்க போறது பெஸ்ட். எரர்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வில் எஃபெக்ட் ஒன்லி ஒன் பிரான்ச், ரெடியூசிங் ரிஸ்க் அண்ட் லாஸ். எஸ் ஆனோ பிள்ளைகள். ஏதாச்சும் ஃபெயிலியர் இருந்தா எங்கட முறைமை சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்ன பிள்ளைகள், அது அந்த பிரான்ச்ல மட்டும்தான் குறையும். அந்த பிரான்ச்ல மட்டும்தான் ஃபெயிலியர் ஆகும். ரிஸ்கை குறைச்சி லொஸ்ட குறைக்கலாமா இல்லையா? அதே மாதிரி feedback from that pilot branch can be used to improve the system before organization wide rollout. Yes or no பிள்ளைகள்? எல்லா இடத்துலயுமே நாங்க சிஸ்டம் பிள்ளைகள் நிறுவனத்துக்கு முதல் ஃபீட்பேக் எடுத்து நாங்க செய்யறதால பைலட் பெஸ்டா இருக்குமா இல்லையா? யூஸ் பண்ண யூசரே ஃபீட்பேக்கை கொடுப்பான் இது பெஸ்ட்னு சொல்லி. சரியா பிள்ளையா மகன்? சார் ஏரோஸ்பேஸ் சிஸ்டமுக்கு பரலல் தானே சூட்டபிள்? யா, ஈவன் தேர் இஸ் ரிஸ்க். பரலல் அங்க ஏன் சூட்டபிள் தெரியுமா? அங்க ஏன் சூட்டபிள்டா ஏரோஸ்பேஸ் சிஸ்டமுக்கு பிரான்ச்சஸ் இருக்குமா? அது சொல்லுங்களேன் பாப்போம். ஏரோஸ்பேஸ் சிஸ்டத்துக்கு பிள்ளைகள் பிரான்ச்சஸ் இருக்குமா? அவன் ஒரு ஸ்பேஸ் சிஸ்டம், பட் அது காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அது பெரிய சிஸ்டம், பட் காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். அங்க ஏன் முறைமைய பைலட்டா செய்யறதுன்னா பிள்ளைகள், அவன் சிஸ்டம் எல்லாம் இன்டர் கனெக்டட் மாடியூல். அது மட்டும் இல்ல, அவன் அங்க புதிய முறைமையை யூஸ் பண்ணி பழைய முறைமையை யூஸ் பண்ணக்குள்ளதான், பழைய முறைமையை பயன்படுத்தி கொண்டு புதிய முறைமையை யூஸ் பண்ணக்குள்ளான். புதிய முறைமையில எதுவும் பிழைகள் வந்தாலும் எதை கொண்டு தப்புவான்? பழைய முறைமையை கொண்டு தப்புவான். என்னது எமர்ஜென்சி கேஸு, கடும் சீரியஸான கேஸு, அப்படியான இடங்களுக்கு யார் அப்படி பொருத்தம்? பரலல். லைக் இப்ப புதிய முறைமையை நாங்க யூஸ் பண்ணக்கூடிய எதுவும் பிழை வந்தா பழைய முறைமையை கொண்டு தப்பிடலாம். பைலட் அப்படி இல்லையே, எங்கள்கிட்ட நிறைய பிரான்ச் இருக்கு. இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இங்க ஒரு பிரான்ச் இருக்கு, இப்படி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்லோ. இது எல்லாத்துலயும் பரலல போட்டா எல்லாத்துலயும் ஒரு வேலை ரெண்டு பக்கம் நடக்கும். இது எங்களுக்கு ரிஸ்கா இருக்குமா? அல்லது நாங்க ஒரு பிரான்ச்சுக்கு போட்டு ஒரு பிரான்ச்ல டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓகேனா மற்ற இடங்களுக்கு போறது பெஸ்டா இருக்குமா? இப்ப சொல்லுங்களேன். பரலல நாங்க இதுக்கு போட்டோம்னா 50 கிளைகள்லையும் புதுசும் நடக்கும், பழசும் நடக்கும். ஃபெயிலியர் ஒன்று நடந்தா 50 கிளைகளையும் ஃபெயிலியர் ஆகும். இங்க நாங்க பரலல் போட்ட பிள்ளைகள் ஒரு வேலை ரெண்டு பக்கமும் நடக்கும். அப்ப எல்லா பிரான்ச்சும் எங்களுக்கு செலவு கூட தொடங்கும். ஒரு வேலை ரெண்டு பக்கம் நடந்தா செலவு கூடும், லொஸ்ட் ஆகும், பயங்கர லொஸ்ட் ஆகும். ஏன் நீங்க எப்படி பார்க்கலாம்டா, எது எங்களுக்கு அபாயம் கூடிய எது எங்களுக்கு அபாயம் கூடிய சிக்கலான கடும் எமர்ஜென்சியான கேஸ்ல இருக்கோ அது எங்களுக்கு பரவாயில்ல. கிளியர்? இப்படிதான் பார்க்கணும். எது எங்களுக்கு சிக்கலான அபாயம் கூடிய எமர்ஜென்சி கேஸை கொண்டிருக்கோ அதுக்கு எங்களுக்கு யாரை பொறுத்த மாதிரி இருக்கும்? பரவாயில்ல. முன்னோடி அப்படின்னு சொன்னா எங்கள்கிட்ட நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவுல நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போட போறோம்னா யார் எங்களுக்கு பெஸ்டா இருக்கும்? பைலட். இங்க நாங்க பரலல் போட்டோம்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. பரலல் போட்டா 50 கிளைகள் இருந்தா 50 கிளைகளுக்கும் சிஸ்டம் நாங்க நிறுவனம். 50 கிளைகளையும் செயற்பாடு மெனுவலாகவும் நடக்கும், 50 கிளைகளையும் செயற்பாடு ஓட்டோவாக நடக்கும். அப்ப 50 கிளைகளையும் ஒரே டைம்ல வேலை ரெண்டு பக்கம் நடக்கணும்டா வேலை முடியறதுக்கான நாள் கூடும், ஓட்டோ அப்படியில் காசு எங்களை கூடிக்கொண்டு போ. இது பெஸ்டா? அல்லது எல்லாரும் அவங்களோட பாட்டுக்கு வேலை நின்று இருப்பாங்க, ஒரு கிளைகளை டெமோவை பாக்குறது பெஸ்டா இருக்குமா?
இங்க யார் பெஸ்டா இருக்கும் பிள்ளைகள்? பரலலா பைலட்டா? பாடமாக்கி செய்யலா? ப்ராக்டிகலா பார்க்கணும். பரலலா பைலட்டா? பைலட். இப்ப ஏர்போர்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க யூஸ் பண்ற டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு பதிலா இன்னொரு டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தை புதுசா மாத்த போறாங்க. இது ஹை ரிஸ்க் ஆனது இல்லையா? ஏன்னா ஏரோப்ளைன் பொறுத்த மட்டும் ஏர்போர்ட்ல நிறைய பிள்ளைகள் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகள். மிஸ்டேக் கூட நடந்தாம ஃபுல் ஆக்சிடென்ட் தான். அப்ப அதனால இருக்கிற முறைமையை விட்டு இன்னொரு முறைமையை மாற போக்கல டைரக்டா மாறுறது பெஸ்டா இருக்குமா? அல்லது பழைய முறைமையோட புதிய முறைமையை கம்பேர் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு மாறுறது பெஸ்டா இருக்குமா? லேர்ன் பண்ணி மாறுறது பெஸ்டா இருக்கும். அப்ப அப்படியான அந்த ரிஸ்க் கூடிய இடங்கள் எமர்ஜென்சி கேஸுக்கெல்லாம் யாரு பொறுத்த மாதிரி இருக்கும் பிள்ளைகள்? பரவாயில்ல. இப்படி ஒரு செயற்பாடு நிறைய கிளைகளுக்குள்ள நடக்க போது ஒன் பை ஒன்னா கொண்டு வரப்படும்னா அதுக்கு யாரு பெஸ்டா இருக்கும் பிள்ளைகள்? பைலட். ஓகேவா? விளையாண்டே இப்போ கட்டமுள்ளாக்கம் வந்தா இன்னும் குறைவா இருக்கும். ஆனா ஒரு பிரிவுக்குள்ளேயே பாக்குறதுக்கு இன்னும் லேட் ஆகும். கட்டமுள்ளாக்கம் பார்க்கணும்னா உதாரணமா ஒரு கிளைக்குள்ள ஏதாச்சும் ஒரு பிரிவுக்கு நாங்க போடணும். இப்ப இஆர்பிங்கிறது அப்படி இல்லையே. எல்லா பிரிவையும் நாங்க ஒட்டுமொத்தமா பாக்குற முறைமே பிராஞ்சுக்கு தானே போடுறோம் நாங்க. ஒரு பிராஞ்சுக்குள்ளேயே சின்ன சின்ன கட்டங்களுக்கு போடணும் தான் கட்டங்கள் படுத்து. பாருங்க எங்களுக்கு. சோ அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள். அடுத்த கொஸ்டின் சாரி. புதிய தனிப்பயனாக்கிய ஏஆர்பி முறைமைக்கு பதிலாக சந்தையில கொள்வனவு செய்யக்கூடிய மென்பொருள் பதிவுகளை பயன்படுத்த அனுகூலம் லாபமா இருக்கும். உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். அதை உருவாக்குறதுக்கான நாட்களின் எண்ணிக்கைகள் குறையும். அதில் எழுதலாம். ரைட். பாருங்க. COTS ERP system is ready-made software package developed by professional vendors. உதாரணமா SAP இருக்கு, Monodo இருக்கு, Oracle இருக்கு, Dynamics இருக்கு, நிறைய இருக்குமா, ரைட்? எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குமெண்டா ரெடியூஸ் டெவலப்மெண்ட் டைம். அதாவது ஆரம்ப செலவுகள் குறையுமா, லோவ இனிஷியல் காஸ்ட். அது மாதிரி நம்பகத்தன்மை, குவாலிட்டி எல்லாம் பிள்ளைகள் ஆரம்பத்திலேயே டெவலப் பண்ணி அவன் நிறைய பேர் யூஸ் பண்ணி கொண்டு வராங்களே, அதனால எங்க பிள்ளைகள் குவாலிட்டி ஒன்று இருக்கும். ரைட். இப்போ நாங்கள் சிம்பிளா சொல்றோம்னா யூசிங் a COTS ERP system saves development time and cost. இந்த லைன் மட்டுமே போதும். கிளியர். ரைட். நெக்ஸ்ட் எங்களுக்கு பாருங்க பிள்ளைகள் எஸ்ஏ பார்ட். இந்த எஸ்ஏ பார்ட் நாங்க நைட்டுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் 9 போல. ஓகே. ஷார்ப்பா 2க்கு முடிச்சிரு பிள்ளைகள். நைட்டுக்கு 9க்கு ஸ்டார்ட் பண்ணணும் சரியா? ஓகே பாய்.